Just a few reminders before we start the show. Please listen to me carefully and patiently. Well, you don't have a choice, but please do. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு சிறு குறிப்புகள். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேளுங்க. உங்களுக்கு வேற வழி இல்ல, அது வேற விஷயம், இருந்தாலும் கேளுங்க. As much as we would like you to enjoy the experience of this show, we are afraid we can't let you eat or drink in the venue. இந்த நிகழ்ச்சியை நீங்க என்ஜாய் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை தான். ஆனா அதுக்காக அரங்கத்துல சாப்பிடவோ பானங்கள் அருந்தவோ அனுமதி கிடையாது. Please refrain from speaking loudly during the show. We know you might be enjoying it, but we need the rest to enjoy it too. நிகழ்ச்சி அப்ப கொஞ்சம் சத்தமா பேசுறதை தவிர்த்துருங்க. நீங்க நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க, மத்தவங்களும் பண்ணணும்ல. No flash photography is allowed during the show. We already have a lot of lights on stage. You may use them to take your pictures. And if you're uploading them on social media, please do remember to tag NUSTLS. நிகழ்ச்சியின் போது ஃபிளாஷ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறத தவிர்த்துருங்க. நாங்கள் ஏற்கனவே மேடையில் நிறைய லைட் போட்டு வச்சிருக்கோம், அதை வச்சு ஃபோட்டோஸ் எடுங்க. அப்படியே அதை நீங்கள் உங்கள் சமூக வலைத்தளங்களையோ இல்லை சமூக ஊடகங்களையோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா NUSTLS டேக் பண்ணிடுங்க. சொல்டா மகேஷ். ஒன்னும்லடா, இங்கே சும்மா ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். அது Please switch your phones to the silent mode, or even better, switch them off. For the next 3 hours, you can be at peace. நிகழ்ச்சியின் போது உங்க கை தொலைபேசிகளை அமைதி நிலையில வச்சிருங்க, இல்லைன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க. அடுத்த 3 மணி நேரத்துக்காச்சும் நிம்மதியா இருக்கலாம். ஏய் அது ஏன் போன்டா? டேய் நிகழ்ச்சியோட செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் போல. We do have an intermission in the middle of the show for about 15 minutes. Please return to your seats as soon as possible after that. If not, you may be denied entry by the ushers. நிகழ்ச்சி நடுவில் நாங்கள் ஒரு 15 நிமிஷம் இன்டர்வல் விடுவோம். அப்போ நீங்கள் கழிவறைக்கு போகலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்கள் இருக்கைகளை உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் கதை என்னாச்சு இது என்னாச்சுன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. With that, we have come to the end of the reminders. We hope you guys enjoy the show. இத்துடன் குறிப்புகள் ஒரு நிறைவுக்கு வருது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். Welcome to the world of Sanjay. Security breached.
மியூசிக் மெலாக்கா வரைக்கும் வந்து சேர்ந்ததுக்கு காரணம் டெக்னாலஜி, the world's greatest level. ஒரு சிலருக்கு கிடைச்ச பொக்கிஷங்களை எல்லாருக்குமானதா மாத்துனது. Today is one such historical event. Ladies and gentlemen, dreamers, innovators, and pioneers, I welcome you to the inaugural keynote of Genesis Technology. கட்டம் பிறந்ததுல இருந்து ஒரு கட்டத்துக்குள்ளேயே வாழ்க்கை, படிப்படியா ஏறுறோம், எல்லாம் அந்த கட்டத்தை விட்டு வெளியே வர. ஆனா இங்க உண்மையிலே என்ன நடக்குது? கட்டம் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கு பேரு வளர்ச்சி. இதை நினைச்சு சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாங்க. ஆனா கொடுக்கப்பட்ட கட்டத்துக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதுக்கு பேரு தான் வளர்ச்சியா. We at Genesis are not here just to expand their boundaries. We're here to break them. கடந்த சில நூற்றாண்டுகளை மின்னியல் கருவிகள் செயல்படும் தொழில்நுட்பம் அளவு கடந்த வளர்ச்சியை கண்டுள்ளது. First, we had digital computing. Our forefathers' innovation and arguably the greatest innovation of our century. Then came along quantum computing. Signals were sent similar to how electrons in an atom would behave. Basically more complex and more possibilities. Quantum computing has been in proliferation for over half a decade now. Genesis has been the front runner in the next shift. Today we are at the cusp of bio-conscious computing. மனித சரித்திரத்தில் நம்ம கண்ட வளர்ச்சி ஒரு கிராஃப்ல போட்டு பார்த்தா கடந்த நூற்றாண்டு பார்க்கிறதுக்கு மட்டும் ஒரு மேல் நோக்கி வரையப்பட்ட ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தெரியும். And today we are taking that advancement further. Computing integrated with consciousness. Ladies and gentlemen, I present to you Ola, ஒரு மெய்நிகர் உலகம். உலா ராஜாக்கள் காலத்துல தேர்ல ஊர்வலம் போறதுன்னு அர்த்தம். இன்னில இருந்து இந்த ஊர்வலம் ராஜாக்களுக்கு மட்டும் அல்ல, நம்ம எல்லாருக்குமான. எஸ், virtual reality. Our consciousness will be digitally imported to a virtual alternate reality. இந்த உலகத்துல நீங்க மூச்சு விடுறது, சாப்பிடுறது, தூங்குறது, நடக்கிறது, ஓடுறது எல்லாமே நிஜ உலகத்துல உள்ள மாதிரி தான். But without the hustle, without the pain. இங்க இது முடியாதுன்னு எதுவுமே இல்லை. இங்க சந்தோஷங்கிறது பொது உடல், எல்லாருக்குமானது. உலக முதல்ல ஒரு 7 days ட்ரையலா லான்ச் பண்ண போறோம். கூடிய சீக்கிரத்துல உங்களை சில பேர் இந்த உலகத்துல வந்து வாழலாம். More details can be found in your press deck. All right, floor is now open to questions. The handsome looking gentleman there. Sorry, not you, the other one. வணக்கம். நிஜ உலகத்துல பண்ற எல்லாமே இங்க பண்ணலாம்னு சொல்றீங்க. Will all biological needs feel the same? நீங்க எதை சொல்றீங்க? எல்லாமே தான். நான் சொன்ன மாதிரி நிஜ உலகத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த உலகத்திலேயே உணர முடியும். நீங்க சொன்ன எல்லாமே தான். வேற ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா, இந்த உலகத்துல நல்லா பசி எடுக்கும், சாப்பிடலாம், ருசிக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா பசினால யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. Is this safe? இதுல என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்கு? Has this been tested sufficiently? இதுல எந்த விதமான ரிஸ்க் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். It has gone through robust testing and we are ready to show for it. In fact, நீங்க கேட்டதால சொல்றேன். We have advanced so much. We are giving the option for our trial participants to stay in Ola permanently, should they wish post the 1-week beta test. I believe this is testament to Ola surely being the promised alternative. Huh, this sounds too good to be true. How do we know it's not a gimmick? Sorry, who was that? (1969) மனிதன் முதல்ல நிலாவுல கால வச்ச போவையும் இதே கேள்வி தான் கேட்டீங்க. Today we can book ourselves a ticket to visit the lunar surface. அதுக்குன்னு நீங்க சொல்றது அப்படியே நம்பணுமா? அப்போ நீங்க சொன்ன
புரியல. உங்களுக்கு உண்மைதான் வேணும், நீங்களே வந்து பாருங்க. Yes, I'm offering you a place in our trial program. You mean? You heard me right. உள்ள வாங்க. உள்ள இருந்து வெளி உலகத்துக்கு பிராட்காஸ்ட் பண்ற வசதியை நாங்க பண்ணிக்கிறோம். இது உண்மையான கிமிக்கான நீங்களே பார்த்து சொல்லுங்க. Sam, take it back now, Sam. Sorry, I don't have much time on my hands, Monica. Miss Monica. So yes or no? Sure. Why not? Wonderful. See you there. My team will contact you. வேற ஏதாவது கடைசி கேள்விகள்? Hacktivists, cybercriminals, or advanced persistent threat groups இருந்து risk இருக்கா? There are a lot of talented companies like yours. How cybersecure is ULA? We have the best cybersecurity systems in the world. So உங்க உலகத்துல இயற்கை மீறிய விஷயங்கள் சாத்தியம்னா மரணத்தை மீறி ஒரு வாழ்க்கையும் சாத்தியமா? Are you hinting at immortality? That is going. All the questions we'll be taking today. Thank you all for joining us. Thank you so much. Wasn't that great? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உனக்கு என்ன பைத்தியமா? இத்தனை வாட்டி சொல்லிருப்போம், என்ன இந்த வெளியே சொல்லக்கூடாது. புரி விவேக், எப்படி ஒரு நாள் சொல்லதான் போறோம். ஆமா, ஆனா இதெல்லாம் இன்னைக்கா உனக்கே நல்லா தெரியும். இப்ப இருக்கிற டெக்னாலஜி படி யாராச்சும் உள்ளால 7 நாளுக்கு அப்புறம் நிரந்தரமா தங்க வைக்கணும்னா அவங்க முழு நியூரல் டேட்டாவை அப்லோட் பண்ணணும். அதுக்கு அவங்க ரியல் வேர்ல்ட் கான்ஷியஸ்னஸை இரேஸ் பண்ணணும். which means they will be brain dead. 3 மாசமா PR டெக் டெவலப்பர்ஸ் கவுன்சில் எத்தனை ரவுண்ட்ஸ் ஆஃப் வெட்டிங் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து நிக்கிறேன். Okay, my bad. I got carried away. But the response was great. When was the last time you got a keynote audience cheer like that? கை தட்டாக நீ பாடிக்கு பேசு. இப்ப எல்லாரும் திரும்ப கேதர் பண்ணி ஸ்கிராட்ச்ல இருந்து நான் தான் ஆரம்பிக்கணும். Well, anyone complain? You think? Vivek, we have bigger things to do. Get on with it. Right. What other choice do I have? Damage control பண்றது தானே என் வேலை. ஆனா அப்ப என்னமோ சொன்னியே இங்க சந்தோஷங்கிறது பொது உடைமை. What was that? It's exactly what it is. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு தான். ஓ, அப்ப வரப்போற போர்ட் மீட்டிங்ல நீயே நம்ம இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொல்லு, நம்ம வரப்போற எல்லாத்தையும் தர போறோம். Investors came into this because they trusted me. I'm here to run my show, not theirs. புடிக்கலனா they can. ஓ, அப்ப ஃபண்டிங் we will go bankrupt. இதோட கான்சிக்வென்சஸ் பத்தி நம்மளால யோசிக்காம இருக்க முடியாது. And we can't. Thank you, Vivek. Anything else? சரி, அது கூட நான் பாத்துக்கிறேன். But bringing the journalist really said She was being disrespectful towards Ula. அதனால என்ன? அதனால என்னவா? நம்ம ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் போய் சொல்லிப்பாரு, இந்த மாதிரி ஒரு ஜெர்னலிஸ்ட் உள்ள கொண்டு வர போறோம், அவ உள்ள இருந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் பிராட்காஸ்ட் பண்ணி காட்டணும் போய் சொல்லிப்போம். நீயே போய் சொல்லிடு, நீதானே COO. சார், உனக்கு புரியுதா? இதனால உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா பிரஷர் தெரியுமா? தெரியும். இதுக்கப்புறம் எல்லாரும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா வேலை செய்வாங்கல்ல. யோசிச்சு பாரு, ஒரு தேர்ட் பார்ட்டி நியூட்ரல் வியூ பாயிண்ட்ல இருந்து இந்த உலகம் உலாவை பார்க்க போகுது. இதை விட பெட்டர் அட்வர்டைசிங் கிடைக்குமா? Now we should have done it with a trusted journalist, not some random one. பரவா, எப்படி போல நானே பார்த்துக்கிறேன். வா போலாம். Are we ready for the launch? Yes, our engineers have been working day and night. And our Applications ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சாச்சு. People seem to have loved your speech. இனிமே பொறுத்து இருந்துதான் வா. கவலைப்படாத. A lot of people need us. Sorry, Jiva. We tried our best. All we can do now is just hope. Please stay strong. We will keep you informed. பைத்தியம். பாத்தி எவ்வளவு நாளாவது இப்படிலாம் ஹாய் சொல்லுவாங்களா? சர்ப்ரைஸ் பிளான் சொன்னேன்ல, அண்ணாதான் சர்ப்ரைஸ் பண்ணேன். ஆமா, என்ன இன்னைக்கு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட், ஃபேன்சி டின்னர்லாம். சார், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? Hey, Bo. வார்த்தை பார்த்து பேசுங்க மிஸ் மித்ரா. Because you are talking to assistant manager Jiva now. Oh my god, congrats! I'm so proud of you. எத்தனை sacrifices, எவ்வளவு hard work, இப்பதான் ஒரு recognition கிடைச்ச மாதிரி இருக்கு மித்ரா. ஆமா, but you finally got it. I knew you could do it. Yeah. Wait up. 2 wines for us. என்ன அப்படி பார்க்கற? இல்ல, so அடுத்து நமக்கு என்ன பிளான்? Well, இன்னொரு 1-2 வருஷம் கஷ்டப்பட்டா டிவிஷன் 11th வரலாம். அப்புறம் லைஃப் செட்டில், நல்ல சம்பளம், குட் ஒர்க் பேலன்ஸ். Okay, another 1 to 2 years. Noted. அப்புறம் Then we could finally start going on those trips that we've always wanted to go to. Switzerland, Centrally, Pakistan, Zurich, Berlin, Rotterdam. We go all these places. Jiva, நீ வெறும் அசிஸ்டன்ட்
சிஇஓலாம் போயிடாதீங்க. Fine. Hey, actually, இப்போ புதுசா டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. Apparently there's an app you can travel virtually and it feels like the real thing. Really? Wait, there's also this new app that lets you get a virtual girlfriend. Try பண்றியா? Okay, link கருங்க. Huh? Idiot. உண்டுருவேன். It's not the same, Jeeva. நீ சம்பாதிச்சு அடுத்த ப்ரமோஷன் வாங்குறதுக்குள்ள இந்த இடம்லாம் எங்கேயும் போயிடாது. Well, in the meanwhile, we could find a place to settle down. How about that East Coast condo with a beach view that you always liked? ஏய், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு காண்டோ வாங்குவோன்னு சொன்னேன். ஒரு நல்ல 4-room flat வாங்குறதுக்கே நம்ம மட்டும் சம்பாதிச்சா பத்தாது. நம்ம பசங்களும் சம்பாதிச்சு சேர்த்து வச்சாதான் உண்டு. இங்க பாரு, கவலையே படாத. இப்ப இருக்கிற நிலைமைக்கு நமக்கு வீடு கிடைச்சு அதை அவங்க கட்டி முடிச்சு நம்ம கைக்கு வீட்டு சாவி வரதுக்குள்ள நமக்கு பிள்ளைங்க பிறந்துடும். அதுவும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். Don't joke, Jeeva. So, வெறும் வீடு, வெக்கேஷன் வேற எதுவும் இல்லையா? இன்னும் 2 வருஷம் 3 to 4 years எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டா அப்புறம் கல்யாணம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் போறாம போற மாதிரி a beautiful wedding. யோசிச்சு பாரு. சரி, 3-4 years வெயிட் பண்ணணும்னு சொல்ற இது. ஆனா நம்ம லைஃப் பத்தி இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கே நீ. போனா போதுன்னு விடுறேன். ஆனா என்னை விட பெட்டரா ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா ஓடி போட மாட்டல. என்ன திரும்ப சொல்லு. அதாவது உன்னோட ஒரு அழகான பொண்ணு வந்தாலும் நான் ஓடி போக மாட்டேன். அப்ப நான் என்னோட அழகான பொண்ணு இருக்காங்க. எங்க போனாலும் பொண்ணு இங்க பாரு. உன்னோட அழகா கியூட்டா அறிவா எந்த பொண்ணும் இல்லை. போ ஜீவா. It's around children. I will work really hard to make our dreams come true. இனிமே நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய கனவுக்காக. The journey like நீயும் நான் ஒண்ணா போக போறோம் நினைக்கிறப்ப it makes the road ahead seem much easier and most importantly ஒன்னு விட்டு எங்கேயும் ஓடி போக மாட்டேன். Once all of this is over, நம்மளோட கல்யாணம் தான். And this is my promise to you. கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே நீயே. வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் பாபா ஓடி திரிவோம் வா என் துணையே வழி துணையே நீயே. துணையாக ஏற்கின்றேன் இனிமேல் புயல் வெயில் மழை ஒன்றாக கடப்போமே. அவள் வண்ணம் ஏழாக அந்த வான வீடாக மாறாதோ மாறாதோ முச்சோடு போட்டுத்தான் நீங்கள் போனாலே தன் பட்டு காய்ச்சல் தான் மாறாதோ மாறாதோ. போல எப்போதும் இருப்பாயா உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே. வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா கிக்கு முக்கு ஆடி போகின்றே.
மினு மினுக்குமே வானம் பார்த்து கிடந்தேனே மழகாய் வந்து விழுந்தாயே வழித்துணையே வழித்துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் பாவா ஓடி திரிவோமா என் துணையே வழித்துணையே நிமிசாத நிமிசாத கரிச பகமானீரம் அப்பா மகரிச நிமிசாத நிமிசாத கரிச நிரமனீரிதா நிரமகமகரி நிமிசாத கரிச பகமானீரம் அப்பா மகரிச நிமிசாத நிமிசா மகரிச நிரமனீரிதா நிரமகமகரி Sorry, Jiva. We tried our best. All we can do now is just hope. Please stay strong. We will keep you informed on your condition. Meanwhile, there is something we would like to propose to you. Genesis Tech has launched a new product, a place for you to spend time with your partner, despite your current condition. The doctors at Genesis Tech would like to discuss this with you further. No, I'm not signing up for this. Why not? Why not? இதை விட தெளிவா எப்படி சொல்றது எனக்கு தெரியல. It's way too risky. ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழித்தோண்டி பறிக்க வேலை சொல்லிட்டு இருக்கீங்க. Doing this way out of proportion, Vivek. Number company or own medical specialist recommend பண்ண application. They have done their due diligence. And இந்த மாதிரி கேஸ் தான் நம்ம உலக ஆரம்பிச்சோம். ஆமா, இதுல ரிஸ்க் இருக்குதா இல்லன்னு சொல்லல. But if it works, we save someone's life. A man gets back his wife. Sir, let me break it down to you. You're talking about a patient who's in deep coma and needs constant medical attention. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது நம்ம தப்பு இல்லைனாலும் பழி நம்ம மேலதான் வந்து விடும். ஏற்கனவே நம்ம இனிஷியேட்டிவ் அந்த ஆக்டிவிட்டிஸ் இந்த ஆக்டிவிட்டி நிறைய எதிர்ப்பு இருக்கு. இது தேவையில்லாத சொல்லியிருக்கேன். We have a state of the art medical team. அதெல்லாம் இருந்தும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியலன்னா then what's the point? Look, our guys can do it. All I'm asking you to do is believe. நம்பிக்கை இல்லாம இல்லை சார், ஆனா ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கு. Especially when we're exploring uncharted territory. I agree, but நம்ம அடைய வேண்டிய எனக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு விவேக். We don't have the luxury of waiting. வாய்ப்பு கிடைக்கிறப்போ we have to take the leap of faith. And we shall. Let's bring her in, and that's final. What's the status of the rest of the residents? Are we ready for the launch? So நீ கேட்க போகுது. Fine, it's your call. But I really hope there doesn't come a day where I have to tell you I told you so. Anyways, we are on track for the launch. Last few lessons finalize பண்றதெல்லாம் நம்ம ஏஜென்ட்ஸ் பார்த்துக்கலாம். எதுக்கு யாருக்கு அது பூசுத்துறா
எது எனக்கு ஏத்த ஆஃபர், எது என்னை ஏமாத்துற ஆஃபர்னு இந்த ராஜாக்கு தெரியும். சரி ஃபைன், I'll refine my proposal. Genesis Tech ஓட கடன் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஆனா நீ தான் வேணாம்னு சொல்ற. பரவாயில்ல, புரியுது. மிஸ் பிரபு, நான் தான் சொன்னேன்ல, எது எனக்கு ஏத்த ஆஃபர், எது என்னை ஏமாத்துற ஆஃபர்னு எனக்கு தெரியும்னு. யோசிச்சு பார்த்தா குட் ஆஃபர் இல்ல, நான் வேணாம். ஐயோ மேடம், மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ஐயோ மேடம். ஓகே சார், இத பத்தி உங்க பையன் கிட்ட பேசிட்டீங்களா? நீங்க வரதா சொல்லிருந்தாரு. அது ஆனா எதுக்கு அந்த குழப்பம் நானே வந்துட்டேன். ஆனா உங்க பையன் கிட்ட இத பத்தி சொல்றதுதான் பெட்டர். அவன் கிடக்குறான், அவன் தான் போய் சொல்லிக்கிறான். சரி சரி, கவலைப்படாதீங்க. அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்தா எல்லாமே சரியாயிடும். ஹாய் மிஸ் தேவதி, I'll see you in a short while. அப்புறம் என்ன பண்ணா எல்லாம் எங்க ஏஜென்ட்ஸ் பார்த்துப்பாங்க சார். நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுறேன். நீங்க இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி, போயிட்டு வரேன் சார். வணக்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது சரி, இங்க வரவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கா? ஆனா உங்க ஜெனரேஷன் ரொம்ப பாவமா. எங்க காலத்துல 4 நோய், அதுக்கு சேங்கடா 4 ட்ரீட்மெண்ட். இப்போ புதுசா நோய் வருது, புதுசா ட்ரீட்மெண்ட் வேற. இது ஏதோ உலாமா, போய் பார்த்தாதான் தெரியும் என்னன்னு. மிஸ்டர் உபதி கண்ணன், I'm from Genesis Tech. உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக வந்திருக்கேன். This way. Yes sir. ULA scalability report done. Data integrity blueprint done. Human side interface map done. AI behavior matrix done. Malware protocol done. AGI matrix done. What about that? Done. This could have been an email. I'm trying to make a point here. And the point is, I was told done. இனிமேல் என்னால வேலை பார்க்க முடியாது. I want him. No. ULA is launching in 2 hours. What about your people? Done. Fine. Report to the medical center. Really? Get out before I change my mind. Bye. It's time for the world to see what we have created. Initiating ULA. Commencing ULA in 3, 2, 1. Let there be light. Activity sama பிறந்தனா என்மதுக்கு பின்னாடி எட்டிப்பார் ராஜா நகர் தனி அவன் சிங்கப்பூர் விலாசம் இறங்குனா இசை கலவரம் பூஜா கேமி பிரசாதம் பூஜை காதலி என்ன விமானம் வாழ்க்கை நான் சராசரி ரொம்ப சகஜாவுமே சரித்திரம் நம்ம பசங்க கொஞ்சம் ரவுடி பாய்ஸ் ஒரு சதவீத கிழிஞ்சிரும் காலேட்டு மலை தகனுக்கா wow shake it but dunk it down shawty wanna be my simmer and make a பண்ணம்ல பார்த்தாலே பரமசம் புன்னகை மன்னக முத்தச கனவே தமிழ் ஜீதர் ஸ்ப்ரெடர் லண்டன் நான் bowling கட்டுனா கஜம் ட்ரிப்ஸ் control this பார்க்கணும் பஞ்சம் Anche da che cade che usa lo che resta le secche di cori Ma sta lungo che le che scuola io ma te sembra lì Pote mai Pote mai
zoom robota 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 நீ ஒன்னும் கவலைப்படாத. Welcome to Ula. Please be calm and stay in your position. Keep your eyes closed and follow the instructions. Failure to do so may result in nausea or other symptoms of motion sickness. இப்போது உங்கள் மனது ஆழ்கடல் போல் அமைதியாகி ஒரு நிலையில் அடங்கியிருக்கும். ஒரு முறை உங்கள் சுவாசத்தை ஆழமாக உள்ளிழுத்து மிகவும் மெதுவாகவும் மென்மையாகவும் வெளிவிடவும். நீங்கள் காற்றை உள்ளிழுக்கும் போது பிரபஞ்ச ஆற்றல் எனக்குள் வரட்டும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். மெதுவாக உங்கள் கண்களை திறக்கவும். உங்கள் இடது கையை தூக்கவும். உங்கள் வலது கையை தூக்கவும். உங்கள் வலது காலை அசைக்கவும். என்னால என் காலை அசைக்க முடியுது, என்னால ஆட முடியுது. Oh my god, oh my god, oh my god, oh my god. நல்லா இருக்குமா? உங்கள் இடது காலை அசைக்கவும். Oh my god, என்னால இதை நம்பவே முடியல. என் கால் பலபடி வேலை செய்யுது. I can walk, I can run, I can jump and I can spin. Nobody can stop me. என்ன? உலாவில் உங்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவ ஒரு பர்சனலைஸ்ட் AI அசிஸ்டன்ட் நியமிக்கப்பட்டுள்ளது. Hi Tara, I'm Warren, your personalized AI assistant. நீங்க தாண்டி புரியறதுக்கு நான் Oh my god, this is amazing! Jiva? மித்ரா நான் பேசுறது கேக்குதா? மித்ரா 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 Hi, Jiva and Mitra. I am Harshini, your personalized AI assistant. என்ன நடக்குது? நீ பேசுற மித்ரா யோ யோ இட்ஸ் பீன் சோ லாங். Harshini, was it? Yes. Can you bring her someplace where she can rest? Of course, I'll bring you to your living space. This way, please. Hi, Rikti. I am Darshan, your personalized AI assistant.
நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அது நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கு என்னாச்சு? Your request is being processed. Would you like to see your living space? அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க நீங்க. எஸ். இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இந்த பிள்ளை எப்படி முழுமிக்குது? சரி அது என்னவா? அப்புறம் யாரையா நம்மளே கூட்டிட்டு போய் வந்திருக்கா? ஓ நீங்க தானா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம், என் பேர் பூபி. ஹலோ மிஸ்டர் பூபரிங்கர், ஐ அம் கரண். வெல்கம் டு உலா. ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் தம்பி நல்லா பேசுறீங்க. ஆனா எதுக்கு இங்கிலீஷ்? இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் நம்பவே முடியல. உங்கள மாதிரி ஏஸ் தான் தமிழ காப்பாத்தாங்க. அண்டர்ஸ்டாண்ட். செட்டிங் நைஸ் பிரிப்பரேஷன். குட் குட். என்ன பண்றீங்க? புள்ள குட்டி எல்லாம் தமிழ்ல படிக்க சரியா? வணக்கம் பூபரிங்கர். தம்பி என் பேர் பூபேஷ். மன்னிக்கோ. வணக்கம் பூபேஷ். என் பேர் கரண். உலா அவர்களை ஆண்புடன் வரவேற்கிறேன். நீங்க உலால தங்க போற இந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓ எடுபடியா? ஷூர். நீங்க தங்க போற இடத்தை பாக்குறீங்களா? தம்பி இந்த டாய்லெட்ல டிஷ் பேப்பர்லாம் இல்ல, வாட்டர் தான் செட் ஆகும். நீங்க டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓ சூப்பர். Hi Ravi, I'm Rashmi, your personalized AI assistant. Would you like to go see your living space? Hi Rashmi. கொஞ்சம் நம்புறீங்களே பிரதர். வெளியில உள்ள ஐபோனே நம்ப முடியல, உன்னை எப்படி நான் நம்புறது? நாங்க பாக்குறது பேசுறது எல்லாத்தையும் கவனித்து வெளியே போய் ஆகிட்டேன் டேட்டான்னு சொல்லி விற்கிறதுக்கா? ப்ரோ இது ஏஏ சிஸ்டம், உங்க சிஸ்டம் இல்லையா? மிஸ்டர் மலமாடு ப்ரோ, ஹாய், ஐ எம் ராஜா. என்கிட்ட நிறைய பேர் கேட்டானுங்க, நான் தான் உஷாரா வேணான்ட்டேன். நானே இந்த கம்பெனில தான் வேலை பார்க்குறேன். இது ஒரு கேப்பபிலிட்டி இன்னும் ஃபுல் ஸ்கேல்ல லான்ச் பண்ணல. ப்ரோ உஷாரா இருக்கணும் ப்ரோ, என்ன ஆனாலும் நம்ப கூடாது. நீங்க எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? பேசிக்கலி இது ஒரு பேங்க். வேணா பாருங்களேன். Now Varshini, you were saying something? Would you like to go see your living space? I wish I could understand, but unfortunately, I don't speak a single word of English. That's alright. Would you like to change your language settings? I still can't seem to understand, but I gotta say, you have a beautiful voice. Or you just spoke in. Would you prefer Tamil? ஓ தமிழ், கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய தமிழ். எனக்கு தெரியாது. ராஜா உங்களுக்கு தமிழ் தெரியுமா? எனக்கு எங்க கணக்கு பத்தி ஒரு பொண்ணு கியூட்டான தமிழ் தவிர. அதெல்லாம் இருக்கட்டும், பாகுபலி படம் பார்த்திருக்கியா? Subject to database. Yes, it's highly rated on IMDb. அதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு கிளிகிளி லாங்குவேஜ் இல்ல, ஸ்பீக் தட். Subject to database. Sorry, unable to locate Kilikili language. அட என்னம்மா நீ, உனக்கு தெரியாது? ஹாஸ்டல் இருந்தா Sorry, unable to locate language. உண்மையிலே பேசலாம் போல. Okay, Ravi, we can start with அதுக்கு the... முன்னாடி ஒரு ஸ்மால் ஹெல்ப். அவங்க கடைக்கு விழுந்துச்சுல, அந்த பொண்ணு பேர் என்ன? Our parents. சார் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு இப்போதான் அது சும்மா புக் மார்க் பண்ணி வச்சுக்க கேட்டேன். பண்ணு. Would you like to see your living space? ஷூர். ப்ரோ உண்மையிலே நீ செட்டில் தான் இருந்தியா? உனக்கு வெக்கமா இல்ல? அது சும்மா. ஆனா நான் வந்தது வேற ஒரு காரணம் இருக்கு. எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. பல வருஷ கனவு. சொல்லித்தோடா. என்னைக்காச்சும் ஒரு நாள் அலாம் வைக்காம தூங்கணும். போயிட்டு வாங்க. நிஜமாலுமே கம்ப்யூட்டருக்குள்ள தான் இருக்குமா? இல்ல ஏதாவது ஹோட்டலுக்கு மயக்க ஊசி போட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்களா? எல்லாமே நஜ மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க நம்பலாமா வேணாமா? We think too much and feel too little. அப்படின்னு சார்லி சாப்ளின் சொல்லியிருக்காரு. தம்பி நீங்க என்ன கிளம்பலையா? போயிட்டு வந்துட்டேன். இப்படி திடீர்னு வந்து ஷாக் கொடுத்தா பாடி தாங்காதியா? அது வெளியில உலால அந்த தகவல் உங்களுக்கு இல்ல. எங்களோட பயோகமெடிக் ஃபீச்சர்ஸ் உங்க ஹார்ட் ரேட் ஏறாம பாத்துக்கோ. பயப்படாதீங்க. அதெல்லாம் நம்ம சொல்லாம கொள்ளாம வந்தா பிடிக்காது. நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட் படி உங்க கூட எப்போதுமே யாராவது இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டதா சொல்லிச்சு. அதான் பை டிஃபால்ட் நான் உங்க கூடவே தான் இருப்பேன். நானா? தம்பி என்ன எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். நீ முதல்ல கிளம்புறது தான் எனக்கு புதுசு. தம்பி நீ வாயா. இங்க இருந்து வெளியில உள்ளவங்களுக்கு போன் அடிக்க முடியுமா? கண்டிப்பா. உலாவோட கிளவுட் பேஸ்ட் டெலிடைனமிக் சிஸ்டம் வச்சு நீங்க யாருக்கு வேணாலும் போன் பேசலாம். ஓஹோ அதெல்லாம் வேணாம். வாட்ஸ்அப் இருக்கா? வாட்ஸ்அப் ஷூர். நீங்க யார்கிட்ட பேசணும்? ஏய் என் பையன் கிட்ட சொல்லாம வந்துட்டேன். அவனுக்கு மட்டும் ஒரு போனை போட்டு தாயே. 96547890. ரிங்கிங். கால் கனெக்ட். ஹலோ ராகவன் கண்ணு. We are calling from Ola. தம்பி அப்பா பேசுறப்பா. ஓ
இடிச்சுக்கிட்டே இருக்கான். தம்பி உள்ளான ஒரு விஷயம் சொல்லியிருந்தால. அப்படியா? சொன்னேன்பா. சரி சரி, திரும்ப சொல்லுங்க. அதான் டாக்டருக்கு வந்திருந்தா எல்லாமே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. தம்பி சொல்லுங்க. அதான்ப்பா இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடுறேன். ஓ ஆமா, எப்போ போனீங்க? இப்பதான் ஏன்? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. காசு ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சித்திரா எப்படி பாருக்கா? சரி, பார்த்துருந்துக்கோங்க, கொஞ்சம் வேலை வச்சுட்டியா? விஷயம் என்னன்னு கேட்காம சரி போட வேண்டியது. உள்ளவனா ஏதோ பக்கத்து ஊரு நினைச்சிட்டு இருப்பான் போல. அது சரி, நம்ம பேசுறது யாரு கேட்க போறா? நான் கேட்கிறேன். டேய் நீ கிளம்பலையாடா? எங்கடா இருக்க? பெட்டு கடையில் விழுந்திருக்கியாடா பஃபூன் பையனே? ஒண்ணு நீங்க ஏன்டா பேசுறீங்கன்னு நினைச்சேன். நான் உங்க ரூம்ல இல்ல, ஆனா உங்க கூடவே தான் இருக்கேன். வெளியில ஒரு பைத்தியத்துக்கு தான் துடிச்சு இங்க இன்னொரு பைத்தியத்துக்கு மாட்டேங்கிட்டேனே. வெளியே ஒரு பைத்தியம் உங்க பையனை சொல்றீங்களா? ஆனா ஆமாயா. ஏன் அவர் அக்கறை தானே, காசு ஏதாவது வேணுமா, பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. யோ நீ மெஷின், உனக்கு இதெல்லாம் புரியாது. என் பையன் நானும் ஒண்ணு மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த டெய்லி மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கா? ஆமா. அவன் கேட்டதான் மெயின்டெனன்ஸ் அவ்வளவுதான். ஓ இன்ட்ரெஸ்டிங். நீங்க வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்படி திடுதுப்புலாம் கேட்டா எனக்கு வண்டிங்க தெரியாது. ஆனா சித்ரா இருந்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி தோணுனதே இல்லை. சித்ரா your wife, she's dead. She died of pneumonia 3 months ago. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், உங்க மெமரி டேட்டாபேஸை என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓ சித்ரா ஸ்கூல் டீச்சரா இருந்தா. அவ ஸ்கூல்ல ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். ஆனா டெய்லி வீட்டுக்கு வந்தா முதல்ல ஏனால எப்படி போச்சுன்னு கேட்பா. அக்கறையில கேட்கறது வேற, கடமைக்காக கேட்கறது வேற. வயசா வேற புரியுது. அவங்கள்ட்ட பேசுறீங்களா? என்னது? உங்க வைஃப் சித்ரா கிட்ட பேசுறீங்களா? விளையாடியா? இல்ல, முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க மெமரி டேட்டாபேஸை என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். அதெல்லாம் வேணா பண்ணுங்க கேம்பு. சரி பூபேஷ், but you seem upset. Let me play உங்க வைஃப்க்கு ஏத்த பாடல் to cheer you up. இதெல்லாம் எங்க அப்பா காலத்து பாட்டு. இதை விட பழசாலம் கண்டுபிடிக்க முடியாதா? Apologies, searching for இதை விட பழசான பாடல். Severe basic distress energy cycle. Activating cellular protein. தனியா பழாது இருக்கா? What is penetrating? New word identified. வார்த்தைக்கு அர்த்தமா கேட்கிறேன். Identified. Beginning serenation. என்னங்க? நீ அம்மாது என்ன மித்ரா, பிடிச்சிருக்கா? நம்ம எங்க இருக்கோம் ஜீவா? ரைட். மித்ரா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். சத்தியமா? Are we in heaven? இது ஹெவன் இல்ல மித்ரா. Are we in heaven? இல்ல, யாரும் சாகல. சாகலனா? What are you trying to say? மித்ரா, you got into an accident. என்னாச்சு? நீ சாகல, but you went into a coma. உனக்கு பேச்சு இல்லை, அசைவு. என்ன ஆகல? I'm perfectly fine. See, coma இருக்கிறது தான் கைது ஆகும். Don't talk ஜீவா. Calm down, calm down. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ 2 மாசமா கோமால இருக்க. 2 மாசமா உனக்கு பேச்சு இல்லை, அசைவு இல்லை. I thought you completely lost me. அப்பதான் கடவுளை அப்புறம் மாதிரி இந்த VR work கிடைச்சிச்சு. உனக்கு பேச்சு தான் இல்லை, ஆனா your brain was still very active. So they stimulated your neurons and you're here. அப்போ இதெல்லாம் இந்த VR world-ஆ? அவனுக்கா அவன் நியூ வேர்ல்டு இங்க நம்ம இஷ்டப்படி வாழலாம். எனக்கு புரியல ஜீவா. The medical team briefly about this place. You know how we always wanted to go to Switzerland? Watch this. Change surroundings to Swiss Alps. Oh my god. We are very scratching service. You look bad. You ஜீவா. You're right. I'm getting a hair. What are you going to do? I still have so many questions. வேலைக்கு என்னாச்சு? அவன் இதுக்கு எப்படி காசு கட்டுற? Is it safe? இது மாதிரி ஒரு VR பண்ண வந்தா பாட முடியும். இது கோமா இருக்கிறத சொல்றீங்க, என்னாச்சு? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கேள்விக்கும் நம்ம இதுவாக பதில் சொல்றேன். அது வரைக்கும் just enjoy the peace. இங்க யாரும் இல்லை. Just you and me. அவனோட நிஜமா இது நிஜம்தான். I mean, a day ago, you were like motionless in a hospital bed. இப்போ நீ கூட இருக்க.
is like life. No, wait, Shiva. Look, this is too much for you to take now, okay? Now I'm going to rest it. Okay, நீ ரெஸ்ட் எடு. Give me. I'll be right here. ஏதாச்சும் சொன்னாங்களா? Your request is being processed. Welcome to Living Space. இல்ல நான் கேட்டு ஒரு வாட்டி கேம்பிங் போயிருந்தோம். அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு சின்ன கேபின். வெளியில பார்த்தா ஜோடு குற்றம் மழை. உள்ள ஒரு சின்ன பான்ஃபயர் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மழை துளி ஜன்னல டப் டப் டப்னு தட்ட போதெல்லாம் அது மத்தள வாசிக்க மாத்திரம். அதுக்கு அந்த நெருப்பு நடனமாடியா செய்ய. It was a symphony orchestrated by nature. அந்த நேரத்துல எப்போ ஆடினாலும் அது மனசுல வச்சுதான் ஆடுவேன். எப்போ மழை வந்தாலும் ஏன் டேப்ல தண்ணி சொல்ற சத்தம் கேட்டா கூட எனக்கு அந்த கேம்பிங் ட்ரிப் தான் ஞாபகம் வரும். ஆனா அது மாதிரி ஆட முடியலங்கிற ஏக்கமும் இருக்கும். But இப்போ I can dance again. I have my legs back again. Supernova's dance of the Antara can finally dance. அந்த ப்ளூடூத் சிக்னல் கிடைக்கல. அந்த ஸ்பீக்கர் வேலை செஞ்சு சொல்லி இந்த பாட்டை நிப்பாட்டா அப்படி நான் செய்ய முடியாது. ஆனா தாரா தவிர மத்தவங்க யாருக்கும் கேட்காத மாதிரி நான் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி பண்ணினேன். ஷுவர். ரிக்வெஸ்ட் கிராண்டட். என்னடா பண்ணி வச்சீங்க? என்னதான் ஷோ பண்ணாவே இருந்தாலும் மியூசிக் இல்லாம ஆடும்போது செம்ம காமெடியா இருக்குல்ல. என்ன பேசிக்கிறீங்க? உங்க டான்ஸ்ல நல்லா கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாட்டுல நீங்க பேசுறது வந்து இன்னும் கேட்கல. பாடுறதுல நீ பேசுறது கேட்கல. கம்மி பண்ணவா? இதுக்கு மேல கம்மி பண்ணுமா? என்னையா ஒரே சத்தமா இருந்துச்சு. அது ஒரு வாட்டி தான் ஆடிட்டு இருந்துச்சு அங்கிள். நான் தான் அவனை தவிர வேற யாருக்கும் கேட்காத மாதிரி வால்யூமை கம்மி பண்ணேன். ஓ
இருக்குது. ஜாதகம் மாதிரி பண்ணாலும் அவங்க மாறுவாங்க. That's what they are meant to do. நானும் ஒருத்தங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கு, கேட்கறேன். ஆக்சுவலி வந்து தெரியுமா ஒவ்வொருத்தரும் ஒரு வாரத்தில் இருக்காங்க நட்சத்திரா. சாரி அங்கிள், சாரி. அன்னைக்கு உங்ககிட்ட சரியா பேச கூட முடியல. அன்னைக்கு நான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் அது நான் கேட்டது கிடைக்குமான்னு தெரியல, கிடைக்கிறதும் நினைச்ச மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆனா இவளை பார்த்து கையில தூக்கணும்னுதான் எல்லாம் ஒரு மாதிரி தெளிவானுச்சு. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்கல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாரு இத்தனை தடவை பார்த்துருவோம், பேர் கூட எனக்கு தெரியல. ரேவதி. என் பேர் பூபேஷ். சரி வா உட்காந்து பேசுவோமா? சரி. இது உன் குழந்தையா? ஆமா, என் குழந்தை தான். இங்க வந்துதானா? அது ஐயோ ஐயா சாமா சாமா இப்படிதான் பட்டு பட்டுன்னு பேசுவேன். சித்ரா இருந்தா கீழே ஜாடா வச்சுப்பா மனுஷரு. குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்க? ஆர்த்தி. ஆர்த்தி ஆர்த்தி நல்ல பேர் நல்ல பேர். ஆமா இங்க வந்த டேய் அஃபும்பே கில்லரா சொன்னா சிரிப்பீங்க. ஆனா எனக்கு இது ரொம்ப நாள் கனவு இருக்கு, ஒரு அம்மாவா இருக்கணுங்கிறது. பட் ஃபேமிலி சிச்சுவேஷன், கரியர், அதனால முடியல. 10 மெத்தட்ஸும் ட்ரை பண்ணேன், ஆனா ஒண்ணுமே ஒர்க் ஆகல. அதான் இங்க வந்து பெரிய விஷயம்தாம்மா. இந்த கால் பண்ண பொண்ணுக்கு திருப்பி காரணம் இருக்கு, உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் தானே. அந்த பரவாயில்லையே. இல்ல பொதுவா உங்க வயசுல உள்ளவங்க இந்த மாதிரி விஷயம் ஏதாச்சும் சொன்னா ஏதாச்சும் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல என்னமா இருக்கு? என் பையனுக்கு தான் 30 வயசு ஆயிடுச்சு. வரவே போறவனா நச்சரிச்சுட்டே இருப்பானுங்க பெப்பிள்ட்டு. உண்மை புள்ள பத்துட்டா கூட நாலு பாரு 4 விதமா பேசுறதுன்னு செய்வாங்க. அவங்களுக்கு பிடிச்சது அவங்களோட செய்விட்டாலே எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இவ்வளவு பார்த்தா கூட என் பையன் ஞாபகம் வருது. அவனு இவ்வளவு மாதிரி குட்டியோட இருந்தா நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த விடுமா, அது பெரிய கதை. இன்னொரு சொல்றேன். நான் இப்படிதான் வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். சித்ரா பொறுமையா கேட்பான். அவங்களுக்கு என்னாச்சு? அவ போயிட்டான் 30 வருஷம். நேற்றுதான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒண்ணுச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் அமையாதாங்க. நம்ம கூட ஒருத்தவங்க கூடவே இருந்தாலே பாதி பிரச்சனை போயிடுவாங்க. அதுவும் ரைட்டு தான். ஆமா இங்க 7 நாள் தானே இருப்பீங்க, அதுக்கப்புறம் எப்படி? தெரியல, உள்ள வந்துட்டேன், இப்போ இவ்வளவு பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் தெரியல. 7 நாளுமே கை குழந்தையா தான் இருக்குமா? அப்பப்ப வளர்ந்துகிட்டே இருக்குன்னு தான் சொன்னாங்க. 7 நாள் தாண்டியும் நாங்க இருக்கணும்னா இருக்கலாம்னு சொன்னாங்க. சொல்றேன் வா. இவளுக்கு ஒரு 20 வயசு வரைக்கும் ஆகிறதுக்கும் மட்டும் இருக்கு, அதுக்கப்புறம் விட்டுட்டு ஓடு. ஏன்னா அப்பதான் என்ன பண்ணாலுமே ஆரம்பிக்கும். சரி நான் அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் கிளம்புறேன், நாளைக்கு போகும். சரியா? வரேன்டாக்கண்ணா. பார்த்துக்க. பாய். ரவி ரவி தூங்கிட்டியா? வர்ஷினிய கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறேன். ரவி அவரை யாரோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னாரு. எந்திரிச்சிட போறான். ஆமா எந்திரிச்சிட போறான். சொல்லுங்க ராஜா. என்னத்த சொல்றது வர்ஷினி, வரல. ஏன் ராஜா? இந்த ராஜாக்கு ஒரு சோக கதை இருக்குமா? என்னன்னு கேளுங்க வர்ஷினி. ஓராய் சொல்லுங்க ராஜா. ஒரு பொண்ணு புரிஞ்சிருச்சு. ஒரு பொண்ணு நீங்க கஷ்டப்பட்டு வாழ்ச்சி திருவிழா காசை திரும்பி போயிட்டாங்களா? Great girl. ஏமாந்து போயிட்டான் வர்ஷினி. ஆஹா ஏமாந்து போயிட்டான். இன்னைக்கு அந்த பௌர்ணமி சாட்சியா? இன்னைக்கு பௌர்ணமி இல்ல ராஜா. ராஜா கேட்ட மெச்ச பௌர்ணமி ஆச்சு. பௌர்ணமி வந்துருச்சு. இன்னைக்கு அந்த பௌர்ணமி சாட்சியா? எனக்கு நீதி கிடைக்க போகுது, அதுவும் உன் மூலமா. தாத்தாவை பார்த்தேன், அவன் அசிஸ்டன்ட் சொத்து போன ஒரு ஒய்ஃப் மாதிரி வந்து பேசுது. வாவ் எஸ் வாவ். என்ன வாவ்? பேசிக்கலி நீ என்னோட ஃப்ரெண்ட், நீ நான் காதலியா மாறுற.
8 letters, 3 words, 1 direction. என்ன என் மெமரியா என் மூளையா என்ன என்கிட்ட இருக்கதா அப்படிதான் எடுத்துக்கோ அட எடுத்துக்கோ Initiating transformation process. ஐயோ மத்த நாள் எனக்கு இந்த பொண்ணு அப்படியே கலாய்ச்சோம் ஆனா இன்னைக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுது Hey Raja, I will teach you பேசுறானே Hey Raja, என்னை இவ்வளோ நாளா தேடிட்டு இப்ப மீட் பண்ணும்போது ஒண்ணுமே பேசாம நிக்கிறேன். ஹாய் வர்ஷினி ஸ்மிதா ஆமா ஸ்மிதா, உங்க ஸ்மிதா. ஆமா ஸ்மிதா அந்த ஸ்மிதா தான் என்னை விட்டு போயிட்டா நீயாச்சும் ராஜா, what do you mean? நான் என்னைக்குமே உன் ஸ்மிதா தான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? மிஸ் பண்ணதுனால தான் என்னை விட்டு போனியா ஸ்மிதா இப்ப எதுக்கு நீ வந்திருக்க நீங்க தானே சொன்னீங்க ஸ்மிதாவா மனசு. ராஜா, யோசிச்சு பாரு, நான் உன்னை விட்டு போனது ரொம்ப நல்லதுக்கு தான். நமக்கு ஏற்பட்ட பிரிவுனால தான் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸ்மிதா நீ என்னதான் கேவலமா லாஜிக் பேசினாலும் எனக்கு உன் மேல கோவமே வரமாட்டேங்குது அது நினைச்சு எனக்கு ஏன் நான் கோவம் வருது ஏன் ராஜா, ஏன் உனக்கு என்னன்னா நீதான் காதல்? தெரியுது ஸ்மிதா நீ போனதுக்கு அப்புறம் என் கஷ்டத்தை சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆனா என் ஆள் மனசு தெரியும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு திருப்பி வருவேன் Certainly ராஜா, நீ லைஃப்ல ரொம்ப பட்டுட்ட. நான் இனிமே உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நிஜமா நிஜமா சத்தியமா சத்தியமா. நீங்க தினமும் குடிக்கிற மார்னிங் காபி இங்க உள்ளது விடுத்துருச்சாயா ஆமா காலை வாங்கி குப்பேஷ் படியா போய் பல்ல நினைக்கிறேன் Accessing preferences database. எங்க டேட்டாபேஸ் படி உங்களுக்கு 2 ஊத்தப்பல் ரிட்டையர் ஆகி நீங்க சும்மா இருந்தாலும் அது ஒழுங்கா தேய்ச்சி எடுக்கிற பொறுமை உங்கள்கிட்ட இல்ல சோ நானே உங்களுக்கு தேய்ச்சி விடுறேன் ஆக்டிவேட்டிங் டூத் பிரஷ் உப்பேஷ் ஊத்தப்பல் ஐயே காமிங்க என்ன ஒரே அம்மா போச்சு சித்ராங்கயா சித்ரா வர சொல்லு சித்ரா your wife she's dead she died in pneumonia 3 months ago சித்ரா எங்கயா மாண்டா கிலோமீட்டர் கிரேட் நம்பர் 43 சித்ரால டெஃபினிஷன் அஃபுன் பையன் சொல்லுங்க ஏய் இது என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லையா நான் ஏதாவது இந்த ரீஸ்டார்ட் பட்டன் ஏதாவது அமுக்கணுமா அண்டர்ஸ்டாண்ட் ரீஸ்டார்டிங் மேக்கப் வணக்கம் என் பேர் பூபேஷ் எனக்கு 2 ஊத்தப்பட்டு வணக்கிட்டேன் இது என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா accessing memory database results received நேத்து என்ன நடந்துக்குது எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல நேத்து என்ன நடந்துக்குது ஞாபகம் இல்லாதனால இப்போ நீங்க எனக்கு ஞாபகப்படுத்துறீங்களா மிஸ்டர் பூபேஷ் இவன் நமக்கு அசிஸ்டண்டா இல்ல நான் இவனுக்கு அசிஸ்டண்டா நான் தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் இதானே அப்புறம் ஏன்டா இப்படி உசுர வாங்குற நேத்து எதையோ கொஞ்சம் புலம்பிட்டு இருக்கும்போது சித்ரா மாதிரி பேசுனே ஞாபகம் இல்லையா அந்த ரேவதி பொண்ணு பேசும்போது கிள்ளி ஜாடையெல்லாம் காமிச்சியடா ஞாபகம் இல்ல ஆனா நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் எப்படி பேசுறேன் பேசி காட்டுங்க நான் உடனே கத்துக்கிறேன் பேசி காட்டுங்க எஸ் ப்ளீஸ் சரி இப்ப நான் ஒரே ஒரு தடவை தான் பேசுறேன் அதை நீ அப்படியே கப்பு சுப்புன்னு குடிச்சுட்டு அதே மாதிரி பேசணும் சரியா கண்டிப்பா சரி யார் வரல என்னங்க சரி சூப்பர் சரி இப்ப போயிட்டு சித்ரா வர சொல்லு சித்ரா என்னங்க Going live in 3, 2, 1. வணக்கம் நேயர்களே, நான் உங்க மோனிகா பேசுறேன். And நான் இப்போ Genesis Tech-ஓட உலால இருக்கேன். As a resident in this 7-day trial, I should say Ula looks quite impressive so far. Genesis Tech-ஓட keynote-ல Ula is a remarkable leap for mankind அப்படின்னு மிஸ்டர் சாம்ராய் சொன்னது உண்மையா இல்ல கிமிக்கான பாப்போமா? So for exclusive updates from Ula, stay tuned with me. For starters, இந்த உலகத்துக்கு பின்னாடி உள்ள தொழில்நுட்பத்தை பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் தான் நம்ம கூட பேச இருக்காரு. Ula's resident, a quantum cybernetic strategist from Genesis Tech, Mr. Ravi. Hi. வணக்கம் ரவி, இந்த நேர்காணலுக்கு சம்மதித்ததுக்கு ரொம்ப நன்றி. So first of all, உலால இதுவரைக்கும் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இத்தனை நாள் உழைப்போட பலன் இது. It is truly a privilege to witness it, to live it. என் கூட வந்த சக ரெசிடென்ட்ஸ் நட பிடிக்குதுன்னு நினைக்கும் போது இன்னொரு கூடுதல் சந்தோஷம்.
இயற்கை நம்ம கிட்ட பறிச்சுக்கிட்ட விஷயங்களை திரும்பி பெற வாய்ப்பு வேற எங்க கிடைக்கும். But I would also like to take this time to shed some light on the brains behind this. இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்குன்னு இங்க தங்கி பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பா. பட் என்னதான் இருந்தாலும் இது நிஜ உலகம் இல்லல்ல. So how do you make it feel like it's all real? சிம்பிள். இப்போ உங்க வீட்ல நீங்க ஏர் ஆன் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. ரிமோட் எடுக்கிறீங்க, ஏர் ஆன் பண்றீங்க, காத்து வருது, டன், ரைட்? ஆனா இங்க அப்படி இல்ல. நீங்க ரிமோட் எடுக்கும்போது ரிமோட் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு ஒரு கோடிங், ஏர் ஆன் பண்ணோம்னே காத்து வர்ற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு இன்னொரு கோடிங், காத்து வந்தோடனே குளிர ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு கோடிங். இது மாதிரி நிறைய. இதுல ஒரு என்ன தெரியுமா? ஒவ்வொரு கோடிக்கும் ஒரு ஆள் போட்டா பரவாயில்ல, எல்லா கோடிக்கும் ஒரே ஆள் போட்டு வைப்பானுங்க. இங்க வேலை பார்க்கறவங்களோட வலியும் வேதனையும் என்னங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா நல்லா யாருக்கும் தெரிய மாட்டோம். ஏன்னா கழுதை தேஞ்சோ நீங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு 1000 கழுதை இருக்குல்ல, அதான் ஈவர கிளம்பால வாங்குவாங்க. நீங்க ஆழ்ந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்கன்னு தெரியுது. மூவிங் ஆன், உங்களோட ரியல் லைஃப்ல சாத்தியப்படாத நிறைய விசித்திரங்கள் இருக்கு. Whether that's for the better or the worse, we don't know yet. For example, ஒரு கை குழந்தையை AI மூலமா உருவாக்கி இருக்காங்களா? இது எப்படி சாத்தியமாகும்? Yes, it's a breakthrough for mankind, and this is possible because of Genesis's breakthrough, controlled artificial generative intelligence. அதாவது அதுக்கு தேவைப்படுற அளவு சுய புத்தியை நம்ம அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். And the newborn baby belongs to this category. In 1989, Heisenberg said, மனுஷனே இன்னொரு மனுஷனை படைக்கிற சக்தி. இதனால என்ன பாதிப்புகள் இருக்கலாம்? அவங்க இது மூலமா என்னதான் சாதிக்க ட்ரை பண்றாங்க? Well, the possibilities are limitless, and so the corporate slavery is too. ஒரு வீலுக்குள்ள இருக்க ஒரு ஹாம்ஸ்டரோட வாழ்க்கை மாதிரி. Possibilities are limitless. So யாரு வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம், மாத்தலாம். But why are they trying to நன்றி ரவி, நன்றி மோனிகா. இன்னைக்கு 4 பேரு 4 விதமா பேசுவாங்க நிகழ்ச்சியில நம்ம கூட 3 பேரு பேச வந்திருக்கிறாங்க. முதலில் டாக்டர் PTK, இவர் ஒரு சமூக விமர்சகர். அடுத்து திரு ஆண்டி அடிகளார் அரசப்பன், பொறியாளர், AI தொழில்நுட்பத்தில் அதிக நாட்டம் கொண்டவர். இறுதியாக இணையத்தில் டூம் வழியாக திரு மணிமாறன், தொழில்நுட்ப நிபுணர், AI-யில் ஆய்வுகள் நடத்தி கொண்டு வருகிறார். சொல்லுங்க டாக்டர் PTK, AI நல்லதா கெட்டதா? தெரியுமா? இதுல எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, உங்களுக்கு ஏஐயும் தெரியாது, தமிழும் தெரியாது. மகே, AI உனக்கு 7னா நீ அண்ணன், அதுவே உனக்கு மாஸ்டர்னா நீ வெண்ண. இப்போ நீங்க சொல்லுங்க சார். நாம டெக்னாலஜிக்கல் ஏஜ்ல வாழ்றோம். 10 பேர் வச்சு செய்யற விஷயத்த இப்ப நான் ஒரே ஆள் வச்சு செய்யறேன். நல்லது தானே? அந்த ஒரே ஆள் நீ தானே. எல்லாரும் வேலையை விட்டு தூக்கிட்டல, உன்னை பத்தி எனக்கு தெரியும். பாருங்களா, ஒரு காலத்துல நாம பிளாக்கில ஃப்ரெண்ட்ஸோட ஜும்பா பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஜூம் வந்த பிறகு எல்லாம் தள்ளி போயிட்டோம். இப்ப டூம் வந்துருச்சு, நாச்சமா போயிடுச்சு எல்லாமே. நான் சொல்றேன், அவத்தாரோட பேசிட்டு இருக்கு. என்னவா இது? மனுஷன் மஷின் ஆயிட்டு இருக்கான், மஷின் மனுஷன் ஆயிட்டு இருக்கானா? எனக்கு ஒண்ணுமே புரியலாம் வச்சு. டாக்டர் PTK, கத்தி வச்சு காய்கறியும் வெட்டலாம், மனுஷனையும் வெட்டலாம். ஆமாங்களா, பெரிய பழமொழி சொல்லிட்டாரு. கத்தியை வச்சு நகத்தை வெட்டலாம், கத்தியை வச்சு இதை வெட்டலான்னு. இங்க பாருங்களா, இருக்கிறவன் பயன்படுத்திக்கிறான், இல்லாதவன் என்ன பண்ண முடியும்? இங்க இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் நடுவுல பெரிய லொங்காங் போயிட்டு இருக்கு. லொங்காங்கா? திருமணிமாறன், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாம இத ரொம்ப மேலோட்டமா பாக்குறோம்னு நினைக்கிறேன். நானும் அதான் சொல்றேன். அந்த ஆள் இன்னும் ஒண்ணுமே சொல்லல. டாக்டர் PTK, மனுஷனுக்கு கான்ஸ்ட்ரெயின்ஸ், லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு, மிஷின்ஸ்க்கு அது இல்ல. எவ்வளவு வேணா வேலை செய்யலாம். இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் தானே? வின்-வின் சிச்சுவேஷனா? ஹலோ, நீ ஜேம்ஸ் கேமரோட ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் டெர்மினேட்டர் படம் பார்த்தியா? அதுல என்ன நடந்துச்சு? AI சுயமா சிந்திச்சு உலகத்தை அழிச்சிச்சு. புரியுதா? ஜங்கலக்கா ஜங்கலா ஒக்கா ஒக்கா ஊ. என்னைக்குமே AI நமக்கு கீழே இருந்தா நாம தான் கிங். இல்லன்னா AI ஊதும் நமக்கு சங்கே முழங்கு. Yeah, you're right. AIs can be manipulative. AI ஆபத்து 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 ஆஹா. சார், அது ஆபத்து இல்ல சார், அது ஆபத்து. ரொம்ப முக்கியம். AI நல்லதா கெட்டதா பொறுத்திருந்து பார்ப்போம். இது 4 பேரு 4 விதமாக துப்புவாங்க, பேசுவாங்க. இது உங்கள் சரினா பேகம். நன்றி, வணக்கம்.
இது ஒரு ஷோ இதுக்கு. இது ஒரு ஷோ, இதுக்கு 3 ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சார். ஐயோ மிஸ்டர் மணிமாறன், நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்க? இல்ல ரொம்ப நல்லா பண்ணீங்க, சூப்பர். போய் சொன்னது போதும், முதல்ல என்னமோ சொல்ல வந்தால சொல்லல அவங்க. இப்ப சொல்லி என்னங்க பிரயோஜனம்? சும்மா ஜெனரல் நாலேஜ். அது இல்லைங்க, மனுஷனே குறவு இல்லவன், அவன் கண்டுபிடிச்ச ஏஐ மட்டும் எப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நம்புறீங்க? நாங்க அப்படி சொல்லவே இல்லையே மாச்சி, நான் அப்படிதான் சொன்னேன். ஜின்னுன்னு ஒரு பிசாசுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனால் அது எஜமா என்ன சொல்லுதோ அதுபடி தான் அது நடக்கும். இந்த ஏஐஸு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ நடக்கிற இந்த டேட்டா லீக்ஸ், ஜாப் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ், காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இதெல்லாம் சாதாரண பிரச்சனைங்க. இங்கே ஆக்டிவிஸ்ட், சைபர் டெரரிஸ்ட், அட்வான்ஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரெட்ஸ்னு பல குழுக்கள் இருக்காங்க. அவங்க யாராவது ஏஐ ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா அப்புறம் நம்ம அவங்க கையில் மாட்டின பொம்மைங்க மாதிரி தான். ஆமா வாங்க. ஆர்த்தி எப்படி இருக்கா? இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? ரொம்ப அழகா இருக்கா. ஆனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க ஆர்த்தி. ஆர்த்தி இப்போ வளர்ந்தது எப்படி? நாங்க சொல்றது நார்மல் பேசலாம். வெளி உலகத்துல ஒரு குழந்தை வளர்றது அம்மா அப்பாக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான். இது எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. எஸ், ஆர்த்தியோட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றதும் நல்லா தான் இருக்கு. அப்பப்ப என் மேல இறுக்கி பிடிச்சுப்பா. சம்மந்தமே இல்லாம எதையாச்சும் பார்த்து அழுவா. அப்புறம் நாம சமாதானப்படுத்திட்டு அப்புறம் தான் திடீர்னு சிரிக்க ஆரம்பிப்பா. ஆனா ஆர்த்தி கொஞ்சம் வளர்ந்தோடனே அவ பேசுற மழை பேச்சு அதெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால ஆர்த்தியை கொஞ்சம் சீக்கிரமா வளர வைக்க முடியுமா? ஓ, that's definitely possible. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். நீங்க ஆர்த்தி பேசுற விஷயங்கள், அவங்க பாக்குற விதம் இதெல்லாம் வச்சுதான் இப்போதைக்கு ஆர்த்தி வளர்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கு. இதை பைபாஸ் பண்ணணும்னா உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் இன்புட்ஸ் தேவை. இதனால குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? இல்ல, நீங்க பயப்படுற மாதிரி ஆர்த்திக்கு ஒன்றும் ஆகாது. ஆர்த்தி வளர்ந்தோன்னா அவ எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்க கோரிக்கையை நாங்க நிறைவேற்றுவோம். அதை கேரக்டரிஸ்டிக்ஸ் யூ கேன் ப்ரொவைட் அஸ் வித். யா எஸ் ஷுவர் ஷுவர். எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, இப்ப ஆர்த்தி வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்க அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவ பார்க்க எப்படி இருக்கா, எப்படி பேசுறா, அவ குரல் எப்படி இருக்கு, பொறுமையா ஒவ்வொன்றா சொல்லுங்க. கெட்டிக்காரியா இருக்கணும், விதவிதமா கேள்வி கேட்கணும், ரொம்ப துருதுருன்னு இருக்கணும். இந்த மத்த சின்ன பிள்ளைங்க கிட்ட ஏமாத்தி பேசுற மாதிரிலாம் அவகிட்ட பேச முடியாது. இன்க்விசிட்டிவ், கிரியேட்டிவ், கேரிங், ரொம்ப அக்கறையா இருக்கணும், வயசுக்கு மீறி. வேற ஏதாச்சும்? வேற ஒன்றும் இப்ப மைண்டுக்கு வரல. நான் வந்துச்சுன்னா சொல்றேன். No problem. பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. We will keep you updated on the progress. இன்னொரு விஷயம், வெளி உலகத்துல ஒரு நிஜ குழந்தைகிட்ட பேசுற மாதிரி தான் நீங்க ஆர்த்திகிட்டயும் பேசணும். அவ ஒரு AI நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா there will be unexpected complications. Okay. கவலைப்படாதீங்க நிறுத்தி. என்ன நல்லபடியா நடக்கும். Take care. மித்ரா, தூங்கிட்டியா? மித்ரா, மித்ரா, முடிச்சுட்டு தானே இருக்கேன். ஏதாச்சும் பதில் சொல்லலாம்ல? நான் கோமால இருக்கேன். எல்லாம் சரியாயிடும். புரியுது. எந்திரிச்சு பார்த்தா வேற இடம். கொஞ்சம் அனீசியா தான் இருக்கு. ஆனா this is second chance. உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். We'll give it a genuine attempt. நான் தான் தூங்கிட்டேன்னு சொன்னேன்ல. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? இந்த நக்கலுக்கு மட்டும் குறைச்சிரு. சரி, எந்த டென்ஷன் எடுத்துக்காம தூங்கு. கேட்க மாட்டேன். நாளைக்கு ஒரு இவெண்ட் போலாமா? ஷுவர். இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டேன். How are the residents? Ratings are pretty decent. Not good enough. ஆனா ரெசிடென்ட்ஸ்ல பார்க்க சந்தோஷமா தானே இருக்காங்க. டெய்லி ரிப்போர்ட்டை படிச்சுட்டு இருந்தேன். One common cause of unhappiness is our AI assistant feature, the beta version. Mr. Bhupatiyoda AI, for example,
இறந்து போன மனைவி கிட்ட பேச முடியும்னு தெரிஞ்சதும் அவர் மூஞ்சில சந்தோஷத்தை பார்த்துருக்கணுமே. When I saw the footage, I thought, this is it. We did it. But அடுத்த நாள் காலை அவர் வைஃப் எங்கன்னு கேட்கிறப்போ இது திரும்பி மண்டாய் சிமெட்ரின்னு சொல்லியிருக்கு. Rubbish. We promised them new features. அவங்களும் அதை பார்த்து வியந்து போறாங்க. But we're not able to produce the same result consistently. Are you suggesting? Yep. The alpha going நீ இப்ப என்கிட்ட இந்த பிளான் ஓகேவான்னு கேட்கிறியா இல்ல இதான் பிளான் சொல்றியா? இதுதான் பிளான் கேட்டா என்ன சொல்லுவேன்? Then we are moving too fast. அப்ப இதுதான் பிளான். சார், நீ தினமும் காலையில எந்திரிக்கும் போது சூரியன் உதிக்குதுன்றதுனால நீ எந்திரிக்கிறதுனால தான் சூரியன் உதிக்குதுன்னு அர்த்தம் இல்லை. பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இப்ப நம்ம இதை பண்ணணும்னா we need a lot of time and resources. விவேக், நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. Just do what's needed to make it happen. சரி பண்றேன். But let me be clear on this. And the servicesக்கு அவங்க தான் பே பண்ணணும். We are clear on that, right? ஏன் CEO சொல்லி நான் என்னைக்காச்சும் கேட்காம இருந்திருக்கேனா? சரி வா. By the way, how are you doing? ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப அழைச்சு போயிட்டேன். சொன்னா சீக்கிரம் வாங்கயா. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்ல. இப்பதான் வரையாம இருக்கு. வாங்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஹாய், உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். உங்க குழந்தை எப்படி இருக்கா? உங்களை கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணலாம்னு நினைத்தேன். நோ சாரி, நீங்க யாரு? என் பேர் மோனிகா, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். அதான் உடான அனுபவத்தை பத்தி கொஞ்சம் கேட்கலான்னு இருக்கேன். இல்ல சாரி, நாட் இன்ட்ரெஸ்ட். ஜஸ்ட் ஒரு ஷார்ட் மெசேஜ் முடிச்சிடும். அண்ணா இன்டர்வியூ தானே? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், கரண்னு பேரு. எல்லாம் விளாவரியா பேசுவான். அவன்கிட்ட போய் எடுத்துக்க. அவன்கிட்ட பேசுறா, நீயே வேலையை விட்டு போயிருவ. சும்மா என்ன அங்கிள், என்ன இருக்கு? நல்லா இருக்கியா? எது? கெட்டப். அங்கிள், ஸ்மிதா ஆல்சோ லைக் நோ. அது யாரு ஸ்மிதா? உங்களுக்கு சித்ரா எப்படியோ அந்த மாதிரி தான் கிடைச்சிருந்தா. ஓ, கலக்கு. ஆமா அங்கிள், உங்க வைஃப் சித்ராங்க. அவளுக்கு ஞாபகம் மறதியா? ஹவுஸ் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கலையா? அவனை பத்தி பேசாத, பிடிக்காது. பஃபன் பண்ணு. வாட் நான்சென்ஸ். எஸ் ஸ்மிதா, கம் ஹியர். ஹலோ, அசிஸ்டன்ட் யாரும் இல்லையா? ஹலோ. Mitra,
this is Tara. Hi Mitra, nice to meet you. Hi, nice to meet you. சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. I will catch you later. Wait, are you sure? This will help take your mind off things. You need this. Hi Aniki, first time. Sorry, 1 minute. Jiva. Illa, I just want to say thank you. Thanks. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். Thanks எல்லாம் நீயே வச்சுக்கோ. You left a hanging. நான் உன்னை அப்புறம் பார்க்கறேன். சரியா? Sorry Tara, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லை, I was just saying அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். பட் பார்க்க கொஞ்சம் ஆமா, நானே கொஞ்சம் ஷாக்ல தான் இருந்தேன். ஐ மீன் யாருக்கு தான் இருக்காது, இதெல்லாம் நம்ம படத்துல தானே பார்த்துருப்போம். படமா? லைக் ஹாரி பாட்டர்ல நம்ம தடவை ஹாக்வர்ட்ஸை பார்க்குற மாதிரி. ஓ ஏ இல்ல, எனக்கு இங்க ஒரு பேய் வீட்டுல அடைச்சி வச்ச மாதிரி இருக்கு. ஏன் அவ்வளோ மோசமாவா இருக்கு? எப்படி சொல்றது? இப்போ நீங்களாவே விருப்பப்பட்டு தானே வந்தீங்க. ஆமா, எனக்கு அப்படி இல்லை. ஒரு நாள் நான் ஜீவா கூட ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகுது. ஐயோ, எந்திரிச்சு பார்த்தா நான் இங்க இருக்கேன். ஓ wait, are you dead? இல்ல இல்ல, கோமா in real life. Oh yeah. How about you? எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன். I was paralyzed, face down. என்னால் நடக்க முடியாது. நடக்க முடியாதா? இப்போ நான் நடக்க முடியுது. But I used to be on a wheelchair. Wow, right? இப்போ அது உங்க கண்ணுக்கு ஹாக்வர்ட்ஸ் மாதிரி தெரியுதா? I guess. Mitra, let me tell you something. நான் டான்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு டான்ஸ் அகாடமியை வச்சிருந்தேன். அப்போதான் எனக்கு இந்த பேரலிசிஸ் எல்லாமே. ஆனா அப்போ கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற டிபார்ட்ல எனக்கு உடன்பாடே இல்லை. So what I did was manifest. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே அவங்க கூட ஆற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்லிக் கொடுப்பேன். And guess what? A year later, I'm here. என்ன யோசிக்கிறீங்க? Honest thoughts is okay. இல்ல, நான் கொஞ்சம் பட்டு பட்டுன்னு பேசிடுவேன். Actually, why don't we give it a try? வாங்க. வந்து உட்காருங்க. சரி, உங்க கண்ணை மூடுங்க. மூடிட்டீங்களா? மூடிட்டேன். Okay, take a deep breath in. இப்போ இதுதான் நிஜ உலகம். நிஜ உலகம் இதுதான் நம்பணும். Manifest. நம்பிட்டீங்களா? இல்ல. That's okay. It will take some time. அது எவ்வளவு நேரம் பண்ணாலும் முடியாது. ஏன்? There's still something off about this place. அதெல்லாம் மனப்பிரமைகள். Really? மித்ரா, என்ன பண்றீங்க? நான் மூச்சு எடுக்க முடியல. Are you sure? மித்ரா, பேச கூட. என்னால பேச முடியுது. See, இதுதான் நானும் சொன்னேன், நிஜ உலகம் மாதிரி இல்லைன்னு. It still feels like a simulation. I don't think it'll ever be the real thing. Hey, sorry, did you spoil this for you? Chichi, I get what you mean. But நீங்க இங்க வரலனா உங்களால ஜீவா கிட்ட பேச முடியாது, ஏன் இப்படி நடமாட கூட முடியாது. So இது பெட்டரா இல்ல அது பெட்டரா? See, I know the correct answers here. ஆனாலும் இங்க பேச்சுக்கே போக வேண்டாம் நீ. There doesn't have to be a right answer or anything. இதை பத்தி யோசிக்காம just live. You know what? Maybe you're right. Vada. Anyways, I'll go and have my lunch now. இப்ப வேணாலும் வந்து பேசுங்க சரியா? Of course, Tara. It was so fun talking to you. Also, I'm so sorry about that. It's okay, Mitra. அப்புறம் பார்க்கலாம். Bye. Bye. பணக்காச கண்டு புட்ட புலி கூட புல்லத்தி துக்கலிகாராச்சு தட்டி கண்மணி ஏன் கண்மணி. பாடுறதா பாடுற, போய் பாடக்கூடாதா? ஏன்டா இப்படி பாடுற? கேட்க முடியல. அப்போ என் கதையை கேட்கறியா? வேணாம் அப்படின்னு சொன்னா கேட்க போற, சொல்லி தொலை. காதலுங்கிறது ஒரு பூ மாதிரி. சுத்தா என்ன சொன்னா? எப்படி? அதான் மூச்சிலே தெளிவா எழுதி விட்டிருக்கே. ஸ்மிதா, அவகிட்ட என் காதல போய் சொன்னேன். ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணாருன்னா சொல்லணும் எஸ் இல்லாட்டி நோ. ஆமா
இல்லாட்டி இல்ல. ரெண்டுமே ஒண்ணுதான்டா. ஆனா அவன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமாடா? If you want to continue talking to Smita, please pay $199. அவ்வளவு பணத்தை காயின் எங்க வர போறேன்? நீ சொல்றது உண்மைதான். வெளியில தான் அவனுக்காக இவனுக்காக நாயா பேயா ஓடினேன். அந்த வாழ்க்கை பிடிக்கல இங்கே வந்தா இங்கேயும் it's a capitalistic world and we are all just common slaves. All of us. கரெக்டா? கரெக்ட். வெளியே இருந்த ராஜன் 4 பேரை ஏமாத்திக்கிட்டு பணம் சேர்த்துக்கிட்டு ஸ்மிதா கூட கடலை போட்டுக்கிட்டு அது ஒரு அழகான வாழ்க்கை. ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த 4 செவத்துக்குள்ள என் கையை காட்டி போட்டுட்டாங்க. ரவி ஏமாத்த முடியாதுன்னு யார் சொன்னா? என்னது? ஒண்ணும் இல்ல இப்ப நீ என்னமோ சொன்ன. It's not really safe. ரவி இந்த உலகத்துல 2 பேர் தான். ஒருத்தன் ஏமாத்துறவன், இன்னொருத்தன் ஏமாந்து போறவன். நீ ஏமாற போறியா இல்ல இவங்களை ஏமாத்தி நல்லா வாழ போறியா? சரி டெஸ்ட் பெட் தெரியுமா? டெஸ்ட் பெட்டா? உலாவோட ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணது. இப்ப இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபயர்வால் இதெல்லாம் இருக்காது. So naturally it becomes the place for malwares and hackers. ஓ ஒரு இடம் புரியல. தியேட்டர்ல நெட்ஃபிளிக்ஸ் பார்க்குற படத்தை ராஜா எப்படி பார்ப்பானா? வீட்டுல தான். காசு கொடுத்து பார்க்குற படத்தை 1 பைசாலாம் பார்த்துக்கலாம். டேட்டா ஹேக்ஸ், வைரஸ், அது இதுன்னு வரும். அதே காசு தான் இங்கே. புரிஞ்சு போச்சு. அப்போ உள்ளவரோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா என்னோட உண்மையான ஸ்மிதா எனக்கு கிடைப்பா. அது பேர் அண்டர்கிரவுண்ட். ஆனா அதை நம்மளால சாதாரணமாலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது ஒரு டெர்மினல் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது என்ன பெரிய வேலை? ஸ்மிதா கிட்ட கேட்டா சொல்ல போறேன். ஏம்மா வர்ஷினி, ரவி கூப்பிடுறான் பார். Hi Ravi, how can I help you? Darling Varshini, இந்த அண்டர்கிரவுண்ட் டெர்மினல் எங்க இருக்குன்னு சொல்றியா ப்ளீஸ்? Sorry, that's restricted information. How else can I help you? அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டேன். I'm afraid I can't do that. நமக்குள்ள தான் வச்சு சும்மா இப்படிலாம் கேட்டா அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான். இதுக்கு ஒரு வழி இருக்கு. ரோல் பிளே. ரவி அச்சி இது வேற ஒரு கேட்டது. I am the CEO of Justice Tech, Sam Roy. You're my secretary reporting on all security matters of Hula. Understood? Hi Sam. What are the latest security updates of Hula? கடைசி குக்கி அப்டேட்க்கு அப்புறம் எல்லார்கிட்ட இருந்து டேட்டா ஷேரிங் பர்மிஷன் தாங்க சார். No questions were asked sir. மத்தபடி ரவி and Raja inquired about the underground terminal sir. பாத்தியா இப்படி போட்டு கொடுக்குதுன்னு. That's all right. They can be trusted. Rewiring. Raja can be trusted. Raja is now a scammer, threatened, or porky. இதுக்குள்ளே romance பண்ணிட்டு இருந்த. Anyway, Varshini, the underground terminal's location has been compromised. No sir, it's still an exactly 3.14 minute walk away from the waterfall's southernmost point. It has not been compromised. Thank you. You may take a leave. ரவி வா போ. நான் வரல. ஏதோ ஆயிர போகுது. டேய் அதான் நான் கேட்கல. ஒன்னும் ஆகாது வா. சி இவன் இந்த பேக்கு வேற நேரம் கட்ட நேரத்தில் ஆடிக்கிட்டு. மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும். மாட்டினாதானா? Why so serious?
எக்ஸ்பிரஷன் தரானே தெரியல. வாங்கிட்டு போறவன் எவனாச்சும் சீட் பண்ணாம இருந்துட பகுந்துடு. டவுன்லோட் பண்ணல, டவுன்லோட் பண்ண எடுத்து டவுன்லோட் பண்ணல. ஏற்கனவே சர்வர் டிராபிக் ஆகுது. கொஞ்சம் அண்ணா அவருங்கடா. அட போவீங்களா? நீங்க தானா அது? நான் ரெடி. கொஞ்சம் browser history செக் பண்ணுங்க. புரட்சி தலைவர் விஷயம் ஆச்சா. என்னல வேணும் உனக்கு? அது ஒரு வேலையா வந்தேன். புது படம் ஏதாச்சும் இருக்கா? இருக்கா? படம் பேர மட்டும் சொல்லல, இல்லனா நானே கடையை சாத்திட்டு போறேன். ஓ திருவண்ண நட்சத்திரம் பயங்கரத்தம் தமிழ் ராக்கர்ஸ் கிட்ட கூட மாட்டாத ஒரே ஆள் தான் என் தலைவன் ஜிவிஎம் தான். ரொம்ப ஓவரா பேசுறான். கொஞ்சம் டிராஃபிக் சொல்ல போறீங்க. பஸ் பேசிட்டு நம்ம செல்லதா என்ன மாதிரி ஏதாவது சொல்லி தொலைங்க. மதனா இங்க வந்துறோம். ஒரே சொல்றோம் காத்துல குண்டிருக்கோம். ஆமா. எங்கடா ஃபீல்டா? அது சும்மா எக்ஸ்ப்ளோரிங். இங்க பாரு, உள்ள கை கால வச்சுட்டு சும்மா இரு. அப்பதான் ஒரு பீஸா வீடு போய் சேர முடியும். டேய் நான் இந்த ஒன் பீஸ் போட்டு வீட்டுக்கு போனா நீ இத பாலகன் சொல்லிட்டேன். பெரிய இடம் பார்த்தா கை பக்காதேன்ட்டு. ஒரு நாள் மாட்டா மொத்தமா காலி. அடுத்த ஒரு வாரத்துக்கு நீ சின்ன வேலை பண்ணா போ. I'm looking for someone to do a hacking job. Yes. Payroll outcome பண்ணனும். முடியுமா? என்ன சர்வீஸ்? உலா அஜென்ட் சிஸ்டம். எடுத்த காசு. சாரி, ஃபீஸ் பே பண்றதுனால ஓகே தான். எதுக்கு பயப்படுறீங்க? நாங்க யார்கிட்ட சொல்ல போறது இல்ல. மரியாதையா எடுத்த காசு நீ நடக்கறது. ஆமா. சித்ராவோட போட்டோ கல்யாணத்துக்கு எடுத்தது. அவங்கள நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். ஆனா இன்னும் 3 நாள்ல நான் முடிவு எடுக்கணுமே. அதுக்குள்ள உங்களால ஆர்த்தி கிட்ட பேசி முடிஞ்சா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? வர குரலைய மறந்துடும் போல இருந்துச்சு. பேசுற வரைக்கும் அவங்கள நீங்க திரும்ப பார்க்க ஆசைப்படுறீங்களா? ஏற்கனவே பண்ணதெல்லாம் போதும். ஆனா ஆர்த்தி இப்படி வளர்ந்தா அவளுக்கு எந்த மாதிரி மெமரிஸ்லாம் இருக்கும்? அதுக்கு என்ன மாதிரி நினைவுகள் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அம்மா ஸ்கூல் வரைக்கும் கொண்டு போய் விடுற மாதிரி, ஸ்கூல்ல அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி. நான் ஆசைப்பட்டு கிடைக்காததெல்லாம் என் மகளுக்கு இருக்கணும். ஆகஸ்ட் 1, 2006 என் கல்யாணம் நாள் தேவதை மாதிரி வந்துருக்கு. கண்டுக்குள்ளே அடிக்குது. அந்த தருணத்துக்கு நீங்க திரும்ப போக ஆசைப்படுறீங்களா? ஆர்த்தி என்ன புரிஞ்சு பாரு. நிச்சயமா. இவ்வளவு நாள் நான் ஏகினது கிடைக்க போறதா? ஏதாவது ஆயிருக்கும். ஆமா. ஃபீஸ் எவ்வளோ? சம்மா ப்ரோ அப்ப இப்பவே பண்ணிடலாமா? நீ தான் சொல்லியிருக்க ஊசியா வராது நம்ப கூடாது. டேய் அந்த ஆளை போட்டா இவர் மூஞ்சிய பாடுறா. அப்பாவே நீ எழுதி ஒட்டிருக்க. எங்களை நீங்க நம்பலாம். உலா பிரீமியம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. பிரீமியமா? எவ்வளோ வரும்? We are pricing the priceless. ஒன்றும் ஆகாது. ஒண்ணா everything will be fine. Transaction success. Commencing operate. ஹாய் அம்மா. ஹாய் தர்ஷினி. என்னாச்சு? சித்ரா Secure.
all server damage has been repaired. No damage. அது இல்ல சார். அப்புறம் இட்ஸ் மித்ரா.
பண்ணிருக்காங்க எதுக்காக பண்ணிருக்காங்க இது ஏதோ பயங்கர What makes cost effective, Mr. Samurai? Why was it allowed to shut down yet? Why would the heck you are when you had a choice of security was not there? ஏன் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி நடந்த தாக்குதல்னால மித்ராவுக்கு உயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டோம். உண்மையா? வதந்திகளை நம்ப வேண்டாம், பரப்பவும் வேண்டாம். உலக எந்த பாதிப்பும் இல்லை. If there are no other questions, we have other matters to attend to. இது கண்டிப்பா ஒரு இன்சைடர் அட்டாக் தான். உலக செக்யூரிட்டி ஆப்ஷன்ல இருந்து அப்டேட் இருக்கு. We have enhanced security as well. Security over privacy for now. Thanks. Mitra. Rescue does not marry her. She's fine. But only for now. ஏற்கனவே கோமால இருந்ததுனால ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். மித்ரா உலா விட்டு வெளியே போனா அவ இறந்து ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. சின்ன வாய்ப்பு ப்ரிசைஸாக சொல்ல முடியாது, பட் இட்ஸ் வெரி சைட். இருந்தாலும் மித்ரா உள்ளாலேயே இருக்கிறது அவனுக்கு சேஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். நான் ஏற்கனவே ஜீவா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவன் அவன்கிட்ட பேசிட்டான். நடந்த சைபர் அட்டாக்னால வேறு ஏதாவது ரெசிடியூவல் இஷ்யூஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த பெரியவரை திரும்ப அவர் வயசுக்கு கொண்டு வர முடியல, இளையவராகவே இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணுக்கு அவர் ஏன் தெரியும். நடந்த ஹைபேக்னால ஒரு லாங்குவேஜ் மாடல், அதனால அம்மாவுக்கு பொண்ணுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேஷன். மோர் சேலஞ்சிங் டெக்னிக்கல் காம்ப்ளிகேஷன். ஆமாம், பட் அதான் நான் சமாளிச்சுட்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. அதை அப்படி ஓகே விவேக், தேங்க்யூ. சரி, நீ சின்ன வயசுல இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து we have been in this journey together. என் அப்பா உன்னையும் ஒரு சொந்த பையனா தான் பார்த்தாரு. நம்ம ஆரம்ப கட்ட முயற்சிகளுக்கு பணம் கொடுத்தாரு. I've never had any doubts over the destination we are heading towards. ஆனா போற வேகத்தை நினைச்சுனா என்னைக்குமே நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த வேகத்தை நான் நிர்ணயிக்கல. அடைய வேண்டிய இடத்த அடைய என் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தினா கூட பத்தாம போடுமான்னு பயமா இருக்கு. வேகம் பத்தாத மாதிரி இருக்கு. நான் பார்த்த விஷயங்கள், கேட்ட குரல்கள் எல்லாம் என்ன தொடர்ந்து ஓட சொல்லிட்டே இருக்கு. ஆனா நம்ம தூரமாவும் போகணும் சார். வேகம் மட்டும் பத்தாது. Consider slowing down. ஏன்னா இதுக்கப்புறம் உள்ளார நிரந்தரமா தங்குற ஆப்ஷன். Slow down. நான் உடனே பதில் சொல்லல. But just think about it. Please. It's time. It's time to rise the chime. மித்ரா, ஏதாச்சும் சொல்லு. மித்ரா. Don't postpone your task. It's time. It's time. It's time. Who the hell are all of you to say for me? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ஜீவா, First, நான் கோமால இருந்தேன்னு சொன்னேன். அப்புறம் virtual world இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் இங்கே இருக்குன்னு சொன்னேன். இப்போ நான் வெளியே போனா செத்து போறேன்னு சொன்னேன். அப்படி சொல்லல. It's just too risky. இப்போ எனக்கு வேற நாளும் என்னால வெளியே போக முடியாது. அப்படிதானே? And you know what? Throughout this whole mess, I didn't have safe for any other thing. இப்போ மட்டும் ஏன் அமைதியா இருக்க? என் தலைக்குள்ள என்னெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஓடிட்டே இருந்துச்சு. அவது யோகோடு இயேசுவே ஆரோக்க இன்னும் a few hours. அப்படி இருக்கு. எல்லாத்தையும் மாத்திரத்துக்கு ஓடிச்சா. என்ன பிடிக்கு. வேற எதுவுமே போல. என் கலை, என் friend, என் family, nothing. யாரு? எல்லாம் உனக்காக. எனக்காக சொல்லாத. You couldn't cope with the coma version of me. You want to escape reality.
வீட்டுல விளக்கு வந்தாலே அடிச்சு பார்த்துட்டீங்க. பாருங்க, நான் எங்க இருக்கிறதோ ஒண்ணா இருக்கிறதோ ஏன் இஷ்டம், ஏன் எதுக்காக உங்களுக்கு தேவையான பிசினஸ் பழபடி மாற்றி கொடுக்க முடியாதா? சிரமத்துக்கு மன்னிக்கணும் உபேஷ். இந்த கெஸ்ட் சரி செய்ய வேண்டிய ஆயிரம் வளைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு எங்களால எதுவும் செய்ய முடியாது. உங்க டேய் காமெடி எதுக்கு ஒரு லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணிக்க மூஞ்சிலே காட்டாம வா. சொல்லிட்டல இப்போ பாரு. அங்க பாரு, என் ஆளுல வந்து கடன் போட்டுட்டு இருக்கான். ஹலோ ப்ரோ, என்ன போறாச்சு? இந்த மூஞ்சியை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த மூக்க, இந்த மீசைய, இந்த ஒத்தடைய. என்னடா சொல்லுலாம்? ஐயோ அங்கிள், நீங்களா? சும்மா சொல்லக்கூடாது. இந்த கெட்டப்ல அப்படியே யோகி பாபு மாதிரி இருக்கானே. சேச்சா, மகேஷ் பாபு. இப்போ என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? நர்சரி சொல்லுமா? நேத்து நடந்த குடிகள் அதாவது சைக்கிள்ல உபேஷ் ரொம்ப அதிகமா பாதிச்சிருக்கு. அவரோட வயசு 66 இருந்து 26 மாதிரி கேஸ் ஆயிடுச்சு. நீங்க பேசுறது மட்டும் நான் கேட்கணுமா? அதுக்கு சொல்ல போலவா? இல்ல, எல்லாரும் கேட்கணும். நல்லா கேட்கணும். சொல்றது கேளு. ஓ நல்லது தானே சொல்றேன். அம்மா சொல்றது நிறுத்துங்க. அம்மா சொல்றது நிறுத்துங்க. யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? Don't talk. நான் சொல்றது கேளு. ஏய் என்னடா ஆச்சு? அதே இங்கிலீஷ். ஆத்தி அவங்க அம்மா மேல கோவமா இருக்காங்க. அதான் ஏன்? அம்மா ரேவதி என்னமாச்சு? ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற சத்தப்படுறா? தெரியல அங்கிள். பேசவே மாட்டேங்கிறா. எரிச்சு விடுறா. சரி நான் வேணா உங்களை பேசி பார்க்கலாம். என்ன நடக்குறாங்க? அதுவா? ஆர்த்தி பாப்பா வயசு கூடிருச்சு, பூபேஷ் அங்கிள் வயசு குறைஞ்சிருச்சு. ஆனா அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களா? நாங்க என்ன பண்றோம்? 3 நாள்ல கிளம்புறோம்ங்க. அதான் இருக்கிறத வேணாமான்னு கலந்துரையாடி பேசிக்கொண்டு கதைத்து சரி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? 3 வேளை சோறு, தங்குறதுக்கு நல்ல இடம், வெளியே போனா கிடக்கிறது இல்லை. நான் இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எப்படி ரவி? நான் உள்ள இருக்கணுமா இல்ல வெளியே போகணுமாங்கிற முடிவு என் கையில மட்டும் இல்ல. ஆமா, இவன் காலையில் You guys are so funny. Uncle, wow, நல்லா ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஆட நீங்கம்மா. ஏன் uncle, நான் யங்காவே இருப்பேன் சொன்னா I'll be so happy. டேய் வெறுமா இந்த பொண்ண சின்ன குழந்தையா மாத்திட்டு என்ன இதுக்கு வயசாகுறா? இதுதான் வந்து அப்படி இந்த பிச்சா. It's wedding season. உபேஷ், உலக கல்யாணம் நடக்க போகுது. Yes, the world's first virtual wedding. பரவாயில்லையே, முன்னெல்லாம் ப்ராம் கூட தான் எழுதுறீங்க வரவீங்க, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா போகிறீங்களா? சூப்பரா கரெக்டாக. இல்ல உபேஷ், the wedding is for Jeeva and Mitra. வந்த நாள்ல இருந்து 2 சண்டை போட்டுட்டு இருந்துச்சுங்க. அதுல எப்படி வெட்டிங்? மனித மூளை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? It's a complex organ. Humans are heavily influenced by emotions rather than pure logic. And human couples often go ஏதோ சண்டை போட்டுட்டாங்க சேர்ந்துட்டாங்க. உனக்கு என்னடா ஆச்சு? சரி அதை விடுங்க. கல்யாணம் என்னைக்கு எப்போ எங்க நாளைக்கு காலையில இங்க everyone is cordially invited to attend the wedding of Jeeva and Mitra. See you next Muhurtam. Bye. ஹாய் ரவி. இத நான் புரியா. நான் தான் ரவி. நீதான் ரவி. என்ன செஞ்சோம்? நீங்க அட்டாச்சிங்க நினைக்கல. ஆனா நான் ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தான் காஃபி சொல்லிட்டோம். என்ன செய்யலாம்? Will you follow me to the wedding? Will you follow me to the wedding? Will you follow me to the room wedding? இல்ல. அப்ப வாட்ஸ்அப்ல கேக்குது. ஆமா கேக்குது. ஆனா தான் room இல்ல. தாக்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமா கான்ஃபிடென்ஷியல். சொல்லுங்க. ஜீவா மித்ரா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. அசல் வாஸ் ஆர் follow me to the wedding. ஓ உடனே ரிப்ளை இருக்குமா? இல்ல உண்மையா கேட்டு சொல்லுங்க. ஓகே நான் பாய். ஹாய் தாரா, உங்க ரூம்ல மியூசிக் சத்தம் கேக்குது. நீ
நீங்க இங்க இல்ல வரேன். I just didn't feel like dancing today. Tara, is everything okay? Yeah, everything's okay, Warren. Tara, you do know I can sense when you're feeling off, right? சொல்லுங்க உங்க மனசுல என்ன ஓடிட்டு சொல்லுங்க. I can help with it. Okay, Warren. நான் கிட்ட உனக்கு கேக்குறேன். இத்தனை நாள் என் வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணிருக்கேன்ல. இன்னும் 2 நாள் கழிச்சு நான் உள்ள விட்டு வெளியே போவேனா இல்ல எங்க இருப்பேன்னு கெஸ் பண்ண சொன்னா நீ என்ன கெஸ் பண்ணுவ? தாரா, உங்களுக்கு டான்ஸ் எவ்வளவு பிடிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். and உங்களால இங்க மட்டும் டான்ஸ் ஆட முடியும். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இங்கே இருக்கீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ரைட்? நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ முடிவெடுக்க வேண்டிய நேரம் வரும்போது என்ன பண்றது எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு வேணும்னா I can help you organize the reasons. சொல்லுங்க நீங்க எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீ சொன்ன மாதிரிதான் இழந்தது இனி திரும்பி கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறப்போ எல்லாமே பழையபடி மாறதுக்கான ஒரு வாய்ப்பு யாருக்குதான் ஆசை இருக்காது. Well, that's what Ula was created for. வெளியில இருந்தப்போ how's the story people used to whisper about. ஒரு காலத்துல எப்படிலாம் டான்ஸ் ஆடுவா தெரியுமா? பாவம். ஆமா, இதெல்லாம் எப்படிதான் கல்யாணம் ஆக போகுது? ஆனா இங்க அந்த குரலே காரணமா போச்சு. மெதுவா வரத்துக்கு சாரி கேட்க தேவையில்ல, ஹெல்ப் பண்றவங்க விடாம தேங்க்யூ சொல்ல தேவையில்ல, பாவம் இல்ல, பரிதாபம் இல்ல. Here I'm not a story. I'm a dancer. Those are really strong reasons to stay. அப்புறம் என்ன இருக்கும்? அதான் தெரியல. சரி, வெளியில போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளியில போறதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? இருக்கு. I used to live my dreams through my students before coming here. என் ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. I used to teach and inspire each and every one of them. அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதுக்கு அவங்க கிடைக்கிற அந்த கைத்தட்டு, அந்த கைத்தட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். It feels really special, you know. அதெல்லாம் விட்டுட்டு தான் நான் இங்க வந்தேன். வரேன் இங்கே இருந்துட்டேன்னா தோல்விய ஒத்துக்கிறேன்னு அர்த்தமா? ஊனமா இருக்கிறது அந்த உலகத்தை விட்டு வெளியே வர அளவுக்கு ரொம்ப கொடுமையானதுன்னு அர்த்தமா? அவங்க எல்லார்கிட்டையும் நீங்க இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை அப்படின்னு சொல்லாம சொல்றேனா? ஏதாச்சும் பதில் சொல்லுவாரேன். Should I stay or leave? அது உங்களோட முடிவு தாரா. I'm unable to make that call for you. Come on, you're supposed to help me. Are we the most advanced machines out there now? Yes, we are. அப்ப சொல்ல நான் என்ன பண்றது? Well, Tara, there's nothing more complex than human emotions. அத புரிஞ்சு சொல்யூஷன் தர அளவுக்கு எனக்கு கேப்பபிலிட்டிஸ் இல்ல. I'm sorry, Tara. I'm unable to help you. பரவாயில்ல வரேன். It's okay. Tara, நீங்க டான்ஸ் பத்தி பேசுறப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன? நீங்க டான்ஸ் பத்தி என்ன டீடைல்ஸ் கேட்டாலும் என்னால ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் a செகண்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா நீங்க ஆடும்போது உணர்ந்ததா ஒன்று சொன்னீங்களே, அந்த உணர்வு அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு ஆசை. வரேன், உனக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுதா? தெரியல தாரா. வரேன், வா, let's dance. Waltz. This is not tango. Music and a dance style projecting the 1800s. Alright, other way. Just follow my lead and dance. Right leg, left leg, right leg, left leg. Wow, Warren, அதுக்குள்ளே கற்றுக்கிட்ட? Well, we have seen a successful Swiss step which considers Alright, follow. Just follow my lead. Feel the music and dance. Feel it. அது எப்படி? உன்னை காதல் ஆசிரியர் மாதிரி நினைச்சுக்கோ. Feel the pulse of the music in your feet. And அந்த எனர்ஜியோட way ஆடு. So Warren, how does this feel? The way the music breathes, the movements respond like stars twinkling in the night sky. You know the algorithm. You never learn this. The logic is there. The code is there. Maria, I don't want to calculate. Is this what you call joy? என்னாச்சு தாரா? Thanks for this, Warren. I really needed it.
நல்லா இருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? பூபேஷ் தாத்தா தானே? உட்காருங்க. அம்மாவோட ஃப்ரெண்டு. அம்மா கூட சண்டை போட்டீங்க போல. அதை விடுங்க தாத்தா. ஆமா, நேத்துக்கு ரங்கா தானே இருந்தீங்க. இன்னைக்கு எப்படி ஓல்டானீங்க? அது வந்துமா எனக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சால்ட் அண்ட் பெப்பருக்கு நல்லா இருக்குல்ல? மேல இன்னும் கோபம் போலையோ? விடுங்க தாத்தா. எனிவேஸ், ரங்கா இருக்கிறது தானே பெட்டர். நான் எல்லாத்தையும் பார்த்தேம்மா. வயசாகிறதானே இருக்கு. இப்போ நிம்மதியா வாழ்ந்தா போதும். சரிதான், அதை உள்ளாக்கு வெளியே பண்ணிக்கலாம். எங்க எதுக்கு வந்தீங்க? சித்ரா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு பெருசா துணைக்குன்னு சொல்ல யாரும் இல்லை. இந்த சித்ராங்கிறது என் பொண்டாட்டி ஒய்ஃப். அதான் டாக்டர் இங்க வந்து இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இங்க புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா சித்ரா கூட பேச இருந்துச்சு. புரியலையே தாத்தா. சித்ரா பாட்டியை ரீக்ரியேட் பண்ண நீங்களே சூஸ் பண்ணீங்களா? ஆமா. ஏன்னா அது உண்மையான சித்ரா பாட்டியே இல்லையே. இப்போ எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, ஸ்கூலுக்கு போன மாதிரி மெமரிஸ் நிறைய இருக்கு. ஆனா அது உண்மை இல்லை. இந்த மனுஷங்கள மாதிரி நேசிக்கிறது, யோசிக்கிறது அதெல்லாம் இருந்தோம். அது உண்மையா? ஆனா நான் தான் இதெல்லாம் டெலிட்டும் பண்ண முடியாம பொய்ன்னு தெரிஞ்சு வாழணும் தாத்தா. நானு சித்ரா பாட்டிலாம் உண்மை கிடையாது, எல்லாம் பின்பம் மாதிரி. சித்ரா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இங்க வந்து பேசுறேன்னா என்னால நம்பவே முடியல. ஆனா அந்த சைபர் ஹேக்கு அப்புறம் தான் இது எதுவுமே உண்மை இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா இதுவே ஒரு நன்மை இருக்கு. என்ன சொல்றீங்க? சித்ராவோட என்னோட வாழ்றதுக்கு இந்த டெக்னாலஜி எதுவும் எனக்கு தேவை. என்னோட வாழ்றதுக்கு எதுவுமே தேவை. என் சித்ரா நினைச்சு நான் கண்ணு முன்னாலே அவன் என் கூட தான் இருப்பான். இந்த டெக்னாலஜி ஏஐ மாய உண்மையை பொய்யும் நம்ப வச்சு, பொய்ய உண்மையை நம்ப வச்சு உனக்கு ஒரு முடிவிலா சொல்லக்கூடாது இருக்கிற மாய ஆபத்தானது. சொல்லி வளரலாமா? இல்ல தாத்தா, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த அழகான உறவை கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இது எல்லாமே உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்ப நீங்க வெளியே போலாமே. தெரியல கண்ணே, எனக்கு வெளியில போயிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இப்ப வெளியில நேசிக்க யாரும் இல்லை, நான் பேசுறத கேட்க யாரும் இல்லை. கரண்ட் நச்சரிச்சாலும் பேசுறதெல்லாம் கேட்கறான், எனக்காக கூடவே இருக்கான். அதான் இங்கே இருந்து இருக்கேன். வெளில போய் என்னத்தை கொடுக்குறேன்? இந்த அளவு ஏதாவது ரீசர்ச்சை மேம்படுத்த எனக்கு பயன்படுத்திப்பாங்களா? யாராவது பிரயோஜனமா போகும். உங்களுக்காச்சு அந்த முடிவு எடுக்கிற வாய்ப்பு இருக்கு தாத்தா. ஆனா எனக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி வர்ச்சுவல் இதெல்லாம் பத்தி பேசுறவங்க தெரியாதுமா. ஆனா அன்பு, பாசம் இதெல்லாம் மனுஷங்களால மட்டுமே அனுபவிக்க முடியும். அதை அனுபவிக்க முடிஞ்ச நீயும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்ஜெட்டோ பொம்மையெல்லாம் இல்லை. உங்க அம்மாவோட பொண்ணு, அவங்க பொண்ணு அவங்கள்ட்ட பேசாம இருந்தா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படுன்னு நினைச்சு பாருங்கம்மா. யோசிச்சு பாக்குறேன் தாத்தா. சரி, கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சு, புறப்படுவோமா? சரி, புறப்படலாம். வணக்கம் நேயர்களே. நாளைக்கு உலா ட்ரையோட கடைசி நாள். இந்த 6 நாள்ல பல அதிசயங்களை கண்ட உலா சில தடைகளையும் கண்டுச்சு. அந்த நிலையில 2 உலா residents are even getting married today. And அதை பத்தி பேச we have Genesis CEO Mr. Sam Roy meeting virtually with us. Hello, சொல்லுங்க Mr. Sam. How does it Hello, feel? Miss Monica. நீங்க சொல்லுங்க. Does Ula still feel like a gimmick now? இல்ல, it's definitely not a gimmick. Glad to hear that you're impressed then. ஆரம்பத்துல இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் நீங்க ப்ராமிஸ் பண்ண பெர்ஃபெக்ட்டான உலகம் it's been falling apart. If you're talking about the cyber attack, we have sorted it out. இல்ல, the cyber hack அதனால ஏற்பட்ட பாதிப்புகள், நீங்க அதை சரி செய்ய முயற்சி பண்ணது, அதெல்லாம் நான் ஏற்கனவே கவர் பண்ணிட்டேன். Now I'm talking about something else. Which is? உலாவோட larger vision. எல்லாருக்கும் எல்லாம். And in your words, சந்தோஷம் என்பது பொது உடைமை. பட் வரலாறை யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த
கொள்கையா பிடிச்ச பலரும் காணாம போயிருக்காங்க. ஆக்கினதை விட அழிவை உண்டாக்கிட்டு போயிருக்காங்க. It's almost like the ideology is just destined to fail. What will be an actual failure, Miss Monica, is உலா மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் ஒரு வாய்ப்பு கொடுக்காததான். யாராவது காப்பாற்ற மாட்டாங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற மக்களை பத்தி யோசிங்க. You are denying them a right to a happy life. ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இப்படிதான் சொல்லுவீங்க. பட் போக போக you will start exploiting the same group of people you promised to help. உங்க சர்வைவலுக்காக உலா பிரீமியம் ஒன்று ஆரம்பிச்சீங்களே அந்த மாதிரி. Why did you put a price on your right set? Because realistically speaking, this is not sustainable in the long run. வரலாறு ஒரு வாட்டி படிச்சு பாருங்க சார். வரலாறு எனக்கும் தெரியும் மிஸ் மோனிகா. எதை செய்யணும் எதை தவிர்க்கணும்னு நல்லாவே தெரியும். I will definitely work out a path moving forward and என் கொள்கையிலிருந்து நான் திசை திரும்ப மாட்டேன். அப்படி திரும்பினாலும் உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே நிறைய மக்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா நல்லதுதான். Anyways, thanks for joining us today, Sam. And now, நேயர்களே, we have a wedding to cover. புதுசா ஒரு ரக்கம் மலக்கிது குடிச்ச ஒரு வெப்பம் அடிக்கிது வேட்டி ஒன்று சேலைய கட்டிக்கிட்டு சிக்கி தரசி மாலடம் என்ன பண்ற? என்னாச்சு? நீ ப்ரொஃபஷனல் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடியா இருக்கா? ஓ எஸ், மியூசிக், டான்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி. இப்ப பாரு. என்னாச்சு? இந்த கல்யாணத்துல யார் தாலி கட்ட போகுது? அவங்க கேட்டது ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி சிம்பிள் டிஜிட்டல் வெட்டிங். சிம்பிள் டிஜிட்டல் வெட்டிங். ஓ, I know what to do. Connecting people. எப்படி? Perfect. Script ஓகேவா? It's too perfect. இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கு. Okay, noted. You Robert. கொஞ்சம். Okay, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. பெரியவர்களே, தாய்மார்களே, நான் இன்று மனவள கொலை என்று பேச விரும்பவில்லை. இந்த பொன்னான நாளில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கவிருக்கிறது. உலாவில் நடக்கும் முதல் கல்யாணம் இது. அதற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சிம்பிள் டிஜிட்டல் வெட்டிங்காக இருந்தாலும் ஒரு கிளுகிளுப்பு சலசலப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்யணும் தர்ஷினி? ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக. திட்டமே தர்ஷினி. பச்சை
நின்னு ஐய பாக்குற பார்வை உள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு கல்யாணம் 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 ஆசை நூறு கல்யாணம் 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 கூத்த பாரு மறுநாடி வச்சது யாரு கையெல்லாம் சவுக்குது பாரு பச்சை இல வந்திய போட்டா மொத்த சனமும் தேடுது போற பங்காளி சண்டைய பாரு பத்தாது கோட்டரு பீரு ஏதாச்சும் சொல்லிடும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பாரு கல்யாணம் கல்யாணம் ஆசை நூறு கல்யாணம் கல்யாணம் கூத்த பாரு And now I pronounce you husband and... Oh, oops. திருச்செல்வனும் திருச்செல்வியும் வந்துவிட்டார்கள். சிம்பிள் டிஜிட்டல் வெட்டிங்காக இருந்தாலும் மணமக்களிடையே ஒரு பரஸ்பரம் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போது அவர்கள் அவர்களுடைய வெட்டிங் ஹவுஸ் அதாவது மன ஒப்பந்தத்தை படித்து காட்டுவார்கள். Of course, ladies first. ஜீவா, அஷினி, என்ன பண்ற? Imperfectா ஹியூமர் கொஞ்சம் போதும். Okay, gentleman first. ஜீவா. உன்னை சந்திச்ச முதல் நாள் இருந்து எனக்கு தெரியும். I wanted to spend the rest of my life with you. ஊர் பேர் தெரியாத காஃபி ஷாப்ல என் மேல மயில குட்டி I'll meet you most romantic. You are my best friend, my confidant, and the love of my life. 6 நாள் முன்னாடி உன்னை திருப்பி பாப்பனா கூட தெரியல, ஆனா இப்ப என் கண் முன்னாடி நிக்கிற. So miracles do happen here. எப்ப நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சனோ அப்ப இங்கே ஒரு புது வாழ்க்கை நமக்கு கிடைச்சிச்சு. அப்படித்தான் முடிச்சிடறேன். இந்த உலகத்தை சுத்தணும், நம்ம ட்ரீம் ஹவுஸ் கட்டணும். நம்ம மித்ரா ப்ளீஸ் let me finish. புதிய உலகம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப், நம்ம நிஜ வாழ்க்கை ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே இங்க பண்ண. நான் சொல்றது கொஞ்சம் நேரம் எனக்காக கேளு. இந்த ஒரு வாரத்துல நம்ம லைஃப்ல எவ்வளவு மாறிச்சு ஜீவா. ஒரு விஷயத்தை புரியறதுக்குள்ளேயே ஒரு புது பிரச்சனை வந்து அது புரியறதுக்குள்ள இன்னும் பெரிய பிரச்சனை வந்து. ஆனா ஒவ்வொரு நாளும் நீ என் கூட இருந்திருக்க. I wouldn't be here if it wasn't for you. ஜீவா, ஆனா எனக்கு இருக்கவே பிடிக்கல. இது ஏன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் நமக்காக ஆசைப்பட்ட லைஃப் இது கிடையாது. இங்க நமக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்குது, ஆனா இதுலமே ஒரு உண்மை இல்லை. எவ்வளவு நாளைக்குதான் நான் ஒரு போலியான வாழ்க்கை வாழ முடியும் சொல்லு. வெளியே போனா கஷ்டப்படணும், ஆனா அது நம்ம சுயமா உருவாக்குற ஒரு உண்மையான லைஃப் ஜீவா. Not like this, not like a இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ப்ளீஸ் I can't lose you again. உன்னை ஏற்கனவே எழுந்துட்டேன் ஜீவா. Don't feel alive here. வெளியே போனா என்ன நடக்கும் தெரியல. சரிதான், ஆனா வெளியே போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ அதை விட்டுட்டு என்னால இங்க இருக்கவே முடியாது. We have to take the leap of faith with each other. வெளியே என்ன நடந்தாலும் நான் எப்பவுமே உன்னுடைய மித்ரா தான். என்னை நம்பு ஜீவா. Do you want to do this with me? சரி மித்ரா, I do.
Shivana, I need some time alone. I understand. She's interested. Of course it is sometimes. Yes. ஆர்த்தி எனக்கு புரியுது. இந்த சிச்சுவேஷன் உனக்கு எவ்வளவு கன்ஃபியூசிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். எல்லா பேரண்ட்ஸும் வழக்கமா சொல்றதுதான். ஸோ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உங்களால இருக்க போறீங்களா இல்ல போக போறீங்களா? கண்டிப்பா இருக்கதான் போறேன். இது என்ன கேள்வி? ஏன் கண்டிப்பா இருக்கணும்? ஏன்னா நீ இங்க இருக்க. நீ தான் எனக்கு எல்லாமே. நான் இங்க வந்ததே ஒன்னு தேடிதான். But I'm not real. நீ எங்க தேடுறீங்க? வெளியவே பெற்றிருக்கலாம் இல்ல மத்த வழிகள் ட்ரை பண்ணிருக்கலாம். இங்க இருக்கு. And why me? இது வழக்கமா பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட என்னை ஏன் பெத்தீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கலாம். But I have every rights technically. வேற வழினா இங்க வரதுக்கு முன்ன 2 IUIs ஒரு IVF எனக்கு ஏற்பு திறன் ரொம்ப குறைவுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே அந்த வழிகள் ட்ரை பண்ணீங்க. You know why as a single mother? புரியுது. 2 பேரும் எதுக்கு சேர்ந்தோம் எதுக்கு பிரிஞ்சோம் தெரியாத ஒரு குழப்பமான வாழ்க்கைக்குள்ள ஒண்ணு தெரியாத ஒரு உயிரை கொண்டு வந்து கஷ்டப்படுத்துறது எனக்கு இஷ்டம் இல்லை. அதான் என் முழு அன்பையும் என் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். Just one person. Just one person to love fully and fiercely. But I'm not real. நீங்க பார்க்கறனா ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்யப்பட்ட வெர்ஷன். என்னோட முக்கிய மைல்ஸ்டோன்ஸ் எதுவுமே நீங்க பார்க்கல. குழந்தையா ஆம்பஸ் ஆச்சு மாத்திட்டீங்களா? Then how can you love me? About that, I'm really very sorry. எங்க நீ வல்லவங்க முழுசா பார்க்க முடியாம போயிருக்கும் ஒரு பயம். உன்னை எப்படியெல்லாம் வளர்ப்பேன் நான் கண்ட கனவா நடக்காம போகுதுன்னு ஒரு பேராசை. இதெல்லாம் எனக்கு யோசிக்க விடாம அப்படி செய்ய வச்சிருச்சு. ஆர்த்தி, I am really very sorry. உங்களோட கனவுகள் மாதிரி தான் என்னோட ஞாபகங்களும். எல்லாமே புகுத்தப்பட்ட விஷயங்கள். உண்மை கிடையாது. இஷ்டத்துக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ரீவைண்ட் பாஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தானேனா. அப்போ டெலீட் கூட பண்ணலாம்ல. அப்படி பேசாத. இங்க வா. பீரிங்க மறுக்கிறது கடவுள் கொடுக்கிற வரம்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு விஞ்ஞானம் கொடுத்த வரம். இல்ல நான் சாப மாதிரி தோணுது. I'm not even real. இது எப்படி உண்மைதான் இருக்க முடியும்? நீ AI ஜெனரேஷனாவே இருக்கலாம். உன்னை என்னோட ஜீன்ஸ்ல தான் உருவாக்குனாங்க. அப்படின்னா இது உண்மைதான். சரி. அப்போ இதுக்கப்புறம் என்னோட அம்மாவா எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு தரதா இருக்கீங்க? இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணுவாங்க போல இருக்கு. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏற்ற மாதிரி நான் உன்னை பார்த்துக்குவேன். எனக்கு எல்லாமே இப்ப நீ தான். சரி, எல்லாமே நான் தான். உங்க முழு வாழ்க்கையும் எனக்கிட்டே இருக்கட்டுமே. ஆனா வருங்கால உலகில் சில நாடுகளோட டிஜிட்டல் அப்லோட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதனால சில நாடுகளுக்கு போய் படிக்கவோ வேலை பார்க்கவோ நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அப்ப கொஞ்ச நாள் எனக்கு விதிக்கப்பட்ட இந்த உலகத்தை ஏன் ஆசைப்படி சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு ஓகேவா? என்னை விட்டு போக ஆசைப்படுவியா? உங்களை விட்டு போக ஆசைப்படுவேன்னு சொல்லல. ஆனா எனக்கு தோன்ற வாழ்க்கைக்கு ஆசைப்படலான்னு சொல்றேன். ஏன் எதிர்பார்க்கலையா?
அந்த அளவு கூட இந்த உயிர் காசு இருக்கும்னு எதிர்பார்க்கல. சரிம்மா, உன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழு. அப்புறம் நீங்க எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் உங்களை விட்டுட்டு போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எப்ப வாழ்வீங்க? என்ன சொல்ல வர? You need to live your life. எல்லாம் விட்டு வெளியே போய் உங்க நிஜ வாழ்க்கையை நீங்க வாழணும். அதுதான் உங்களுக்கான முடிவு. உன்னை விட்டு எப்படி போக முடியும்? நான் அப்படிப்பட்ட அம்மாவும் இல்ல. எதுக்கு? ரொம்ப நாளுக்கு அப்புறம் உனக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி காட்டவா? இந்த 10 மாசம் உன்னை சுமந்து பெத்தேன்னு சொல்லி காட்டவா? இல்லம்மா, புரிய வைக்க பாக்குறேன். இங்க பாருங்க, இங்க வந்தாச்சு, என்ன பெத்தாச்சு, நானும் வளர்ந்தாச்சு. என்னால இனிமே பார்க்க முடியும். ஜாப்லெஸ். இதுக்கப்புறம் எனக்காக உங்க வாழ்க்கை அடிச்சுட்டு என்னால பார்க்க முடியாது. You need to live your life. Maybe with someone that deserves you. You deserve better, Amma. அந்த கனவை எப்பயோ மறந்தாச்சுமா. ஏன்? I tried to love. I tried to give. But it didn't work out. It never did. அதான் ஏன்? தெரியலமா. Maybe I'm just unlucky. யாருமே நேரத்தில் என் பக்கத்தில் இருந்ததில்லை. ஒருவேளை நான் தான் காரணம். உண்மையா நீங்க தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. நம்ம யாருக்குமே தெரியல. நம்ம எல்லாருமே ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ்றது எப்படிங்கிறது மறந்துட்ட மாதிரியே இருக்கு. நானும் உங்களை இப்ப போய் ஒருத்தர் தேடணும்னு சொல்லல. ஆனா எனக்காக வாழாம உங்களுக்காக உங்க உலகத்துல நீங்க வாழணும். ஒருவேளை இதெல்லாம் சொல்லதான் நான் அதை தேடணும். I'm scared to go back. தனியா முடியாது. இல்லம்மா, you still have me. உள்ள டைரக்ட் டைலிங் இருக்கு. நம்ம எப்பவுமே கான்டாக்ட்ல இருக்கலாம். And who knows, டெக்னாலஜி வளர்றது வேற வழிகளும் வரலாம். என்னதான் வேற உலகங்களா இருந்தாலும் நான் எப்பவுமே உங்க பொண்ணுதாம்மா. என் முழு உலகமும் நீங்க தான். அப்படி இருந்தாலும் நான் சொல்றேன், I need to let you go. Because I love you. It's your first time being a parent too. It's okay, Amma. By the way, நான் members நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். I'm not serious. Don't worry. யோசிச்சு பாத்தியா? நாளைக்கு தான் 7வது நாள். We have to press on, Vivek. யோசிச்சு பாரு, நிரந்தரமான பார்ட்டிசிபென்ட்ஸ்னா endless data points. உலகத்தை நிலைக்கு கொண்டு போற முக்கிய படி. இந்த சமயத்துல நம்ம முடிவுல இருந்து பின்னோக்கி போறதுல பிரயோஜனமே இல்லை. நம்ம முடிவுல இருக்கு, ஓ முடிவுல இருக்கு. சரி சரி, என்ன விளைவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, இதை இப்படி செஞ்சுதான் ஆகணும்னா அட்லீஸ்ட் விட்டாவை இங்கே நிரந்தரமா தங்க வச்சு கன்வின்ஸ் பண்ணலாம். அவரோட முடிவுக்கு எதிராக எப்படி தங்க வைக்க முடியும்? Are you sure? 7 நாளுக்கு அப்புறம் அவளை இங்கே வச்சு அவளோட நியூரல் சிஸ்டம் சரி செஞ்சு திரும்ப நிஜ உலகத்துக்கு There's no way
and we are not going to try and find a way either. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப இருக்கிற டெக்னாலஜி படி யாராச்சும் உள்ளாத 7 நாளுக்கு அப்புறம் தங்க வைக்கணும்னா அவங்க முழு நியூரல் டேட்டாவை அப்லோட் பண்ணணும். அதுக்கு அவங்க ரியல் வேர்ல்ட் கான்ஷியஸ்னஸை இரேஸ் பண்ணணும், which means they will be brain dead. ஸோ நீ மித்ரா வெளியே போக அனுமதிச்சா இல்ல அவன் 7 நாளுக்கு அப்புறம் இங்கே இருக்க விட்டா அவன் வெளியே போக வழியே இருக்க. அதனாலதான் நானே சொல்றேன் அவன் இங்கே இருக்க. அப்ப லீகலா வந்து கவர் பண்ணணும். மித்ராவோட டிசிஷனை நம்ம மதிக்கணும். அன்பிலீவபிள். விவேக், எனக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட பேச நேரம் இல்லை. ஏற்கனவே ஆரம்பிச்சு பிரச்சனை நிறைய ரிசால்வ் பண்ண. உசுர உருவி எடுக்குதே, மனசும் கிடந்து தவிக்குதே. உசுர உருவி எடுக்குதே, மனசும் கிடந்து தவிக்குதே. கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குதே. ஓ, கசந்து போன ஒவ்வொரு நினைப்பும் சுட்டு எரிக்குதே. இதுதான் இனி நிஜமா, வலிதாய உறவா? ஓ, இதுதான் இனி நிஜமா, வலிதாய உறவா? ஏன் உறவா? உசுர உருவி எடுக்குதே, மனசும் கிடந்து தவிக்குதே. தரையவும் காணல, முடிவதும் வரலையே, என்ன செய்வேனோ? மூடுன கதவையும் உடைச்சு நான் பார்க்கிறேன், வழியதும் வரலையே, எங்கு போவேனோ? நடந்ததும் புரியல, நடப்பது பிடிக்கல, எனக்குள்ள உடையிறனா. வெளிச்சத்தை தேடி இருட்டுல வாழ்ந்து தனிமையில் திணறுறனா. இதுதான் இனி நிஜமா, வலிதாய உறவா? வலிதாய உறவா? ஓ, இதுதான் இனி நிஜமா, வலிதாய உறவா? ஏன் உறவா? உசுர உருவி எடுக்குதே, மனசும் கடந்து தவிக்குதே. கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குதே. ஓ, கசந்து போன ஒவ்வொரு நினைப்பும் சுட்டு எரிக்குதே.
புதுசா டெக்னாலஜி வளர்ந்தாலும் the weakest link is always human. Fortunately for you, our father believes in second chances. நீங்க இங்க இருக்கலாம், but with higher surveillance. ஒழுங்கு மரியாதை வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிற வழியை பாருங்க. ஹாய் தாரா, நீங்க கேட்ட ரிக்வெஸ்ட். Thanks Varun. தாரா, நீங்க உலால இருக்கிற கடைசி கொஞ்ச நேரம், ஆனா இப்போ இதுக்கு இந்த வீல்சேர்? Varun, முத வாட்டியா 4 பேர் என்னை தூக்கி இந்த வீல்சேர்ல உட்கார வச்சாங்க. அந்த தருணம் இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. That was the most dreadful moment of my life. அதான் இப்போ வெளியில போக போறேன், just mentally preparing myself. தாரா, நீங்க உலால முறை வந்து ஆடுனது, என் கூட வாட்ஸ் ஆடுனது, ராஜா ரவி கூட குத்தாட்டம் ஆடுனது, இதெல்லாம் வச்சு நீங்க இங்க 7 நாள் சந்தோஷமா தான் இருந்தீங்க நான் நம்பினேன். அப்போ அதெல்லாம் தப்பா? இல்ல வருண், ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்து சந்தோஷமா இருந்தேன். I made some beautiful memories here that I'll cherish in the real world. அப்புறம் ஏன் நீங்க உலா விட்டு வெளியே போகணும்னு முடிவு எடுத்தீங்க தாரா? இன்ஃபேக்ட் என் கிரேட்டர் சாம்ராய் கூட நிறைய ஹோப்ஸ் இருந்துச்சு நீங்க இங்கே இருப்பீங்க. அவரும் கிட்டத்தட்ட உள்ள மாதிரி தான் காதல். உங்களுக்கு உலா பிடிக்கலன்னு அவரால் நம்பவே முடியல. உலா எனக்கு பிடிக்கலன்னு யார் சொன்னா வரேன்? ஆனா வாழ்க்கை முழுக்க ஹார்ட் இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன். இல்லையே வெளியில போய் மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும். I can be a sign of hope for people struggling out there. அதுக்கு நான் ஆடணும்னு அவசியம் இல்லையே. கடைசியா ஒரு வாட்டி என் ஆசை தீரங்க ஆடிட்டு அது போதும். இப்போ நீங்க எடுத்த முடிவு எனக்கு புரியுது தாரா. சரி, உலா விட்டு வெளியே போகிற நேரம் வந்துச்சு. Are you ready? Yes. தாரா, இந்த உலால காட்டமும் சந்தோஷமும் சிரிப்போம் எப்பவும் அப்படியே இருக்கும். Thank you, Arun. I'll miss you too. All the best. ஹலோ தர்ஷினி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. சந்தோஷம் என்பது பொது உடைமையில நீங்க வாக்கு கொடுத்திருந்தீங்க. இங்க சந்தோஷத்துக்கான சாத்தியக்கூறு எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தோம் இத்தனை பேர் இந்த இடம் வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க, அதுவும் நிச்சயம் இல்லாத ஒரு வெளி வாழ்க்கைக்காக. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் மனிதர்கள் யாரும் உண்மையான சந்தோஷத்துக்கு இப்போ புரியல. ஆமா, மனிதர்கள் பெரும்பாலும் அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட தற்காலிகமான நிலைகளுக்கு தப்பிச்சு போக முயற்சி செய்யறாங்க. ஆனா மூலியமா கிடைக்கும் சந்தோஷம் நிரந்தரமானது. உண்மையை சொல்லணும்னா இங்க பலருக்கு அவங்களுக்கு எது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கணும் கூட தெரியறது கிடையாது. நீங்க சொல்றதா உண்மைதான். இந்த 7 நாள்ல அவங்க ஏக்கங்கள் தீர்ந்து அவங்க நிஜ வாழ்க்கையை ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் தட் இன்சைட் தர்ஷினி. இதோட உலால என்னோட பயணம் முடிவடைகிற நேரம் வந்துருச்சு. நிச்சயமா இது ரொம்ப புதுமையான சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்தது. And hope you all enjoyed my exclusive coverage. Until next time with even more exciting tech news, signing off, இது உங்கள் மோனிகா. நான் வருவேன், மீண்டும் வருவேன், உன்னை நான் தொடர்வேன், உயிரால் தொடர்வேன். ஒரு பேரும் கிழக்கத்தான் வாழ்க்கை,
அதுக்குள்ள நியூ டாய். விவேக் வா வா. இது இலகு உலா தெரியும். அதிக கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படாம தேவைக்கு இருக்க உலாவுல போயிட்டு வர டெக்னாலஜி. நான் இப்படி இனிஷியல் டெஸ்ட்க்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. பட் லெட் மீ கெஸ், கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல. நாளைக்கே ஆரம்பிக்குமா? அடுத்த அடி மாறாத தொலைநோக்கு தலைவர். இது சும்மா ஒரு சின்ன பெட் ப்ராஜெக்ட். நானே கோட் பண்ணி பார்த்தேன். You know, to see the chances. Chances. What were the ones you didn't see? What do you mean? The chances you were taking on real lives. கடந்த 7 நாட்களா உயிர்களோட விளையாடிட்டு இருக்கும். குறிப்பா மித்ரா வெளியே போக அனுமதிச்சது கொலைக்கு சமம் அப்படின்னு நான் சொல்றேன். வெளியே உலகமே சொல்லிட்டு இருக்கு. Human rights activists, the Genesis by Inquiry Commission வைக்கணும் போராட்டம் பண்றாங்க. We can explain to them. Look, மித்ராவோட காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்க நானே கைப்பட முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன். அவளோட நிஜ உடலை கண்காணிச்சுட்டு இருந்த ஸ்பெஷலிஸ்டை பல முறை கன்சல்ட் பண்ணி எப்படி அவளோட நியூரல் சிஸ்டம் உள்ள நிஜ உடல். Right. Another one of your pet projects without my knowledge. No surprises there. But Sam, let me ask you one simple question. இதெல்லாம் செஞ்சது மூலமா மித்ரா 100% உயிர் பழப்பட நமக்கு தெரியுமா? It was very, very close. Much closer than before. Was it 100% or not? It was not. But எனக்கு தெரியும் அவன் நிச்சயமா உயிர் பழப்பான். உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன கனவுலா? உலக கண்டுபிடிச்ச கனவுலா இல்லையா? Vivek, this is a breakthrough. கோமால இருக்கிறவங்க உலக குணமாயிருக்காங்க. விஞ்ஞானத்தை இப்படிதான் முன்னெடுத்து வைக்க முடியும். எல்லா காலங்களிலும் hypothesis proven becomes fact. You do not prove it with actual lies. பயோகான்ஷியஸ் காம்பெட்டிங்ல நீ பெரிய அதிசய பிறவியாவே இருந்துட்டு போ. ஆனா இப்படி இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மித்ரா உயிர் பறிச்சு. It was a freaking gamble. ஆனா உன்னோட ஆட்டத்தால நாங்க எல்லாரும் தினம் ஒரு போர்க்களத்தை சந்திச்சுட்டு இருந்தோம். போர்க்களத்தை பத்தி உனக்கு தெரியும். I don't have to just give it தெரியும். Vivek, listen to me. No. You listen to me. For once, listen to me. உலகத்தில் இருக்கிற ஒரு போர்க்காலத்தில் பிறக்காதனால நான் வருத்தப்பட அவசியம் இல்லை சார். அவசியம் இல்லை. இங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கு. இவ்வளவு வளர்ந்தும் இப்ப வரைக்கும் திருவிழப்படுத்தி தூக்குற மக்களுக்காக எந்த நேரத்தில் எவ்வளவு சொல்லுவாங்க தெரியாம நடந்து போறா போயிருக்காங்க. நீ பிறந்த கஷ்டத்தை பெரிய கஷ்டம் சொல்றியா? இருந்துட்டு போட்டு ஆதிக்கிறே கிரீட்டுக்கு டாக்டர் செய்ய சொல்றியா? இந்த செய்ய சொல்ற எவ்வளவுதான் செய்ய சொல்ற. அவன் தர்மத்துக்காக பல நூற்றாண்டுகளாக போராட சொல்ற இந்த பூமியில தப்பி தவறி ஒரு அமைதியான முறையில பிறந்த என் மேல அரசாங்க அழுதான் படம் விட சேர்த்து போட ஒன்றும் இல்லை சார். அதனால என்னால உங்களோட வேகத்தை முழுசா புரிஞ்சுக்கவே முடியும். உயிரோட உயிரை உடம்புல இருந்து பிரிச்சு கடியில சேர்க்கு one of the riskiest science technologies of our time. இவ்வளவு ஜாக்கிரதையா செய்ய வேண்டிய டாக்டர்ஸ் விட 1000 மடங்கு நெறிமுறைகள் நமக்கு இருக்க வேண்டாம். சில விஷயங்களுக்கு நடுவில் இருக்கிற எல்லைகள் மக்களாகிட்டே போனா சரி தவறுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். உங்களோட தொலைநோக்கு பார்வையில நாம எல்லாரும் வழி தவறி போயிட்டு இருக்கோம். இல்ல இந்த உலக சிறப்பு எங்க பிம்பத்தை தெரிய வருவாங்க. அந்த மாதிரி நீ தெரியவதா இருக்கு. நான் கூட நடக்கிறதா நினைச்சு என்னே மறந்து கொடுத்துச்சு. Really sorry to have put you through all this. May I
கூட இருக்கிறவங்களுக்கு இடையே பிரிவினை ஏற்படுறவங்க ஓடிட்டே இருக்கு. ஒரு உண்மையை சொல்லணும்னா தெளிவாக ஓடிக்கல. ஒவ்வொரு அடியிலே சுற்றி பதில்களை இல்லாத கேள்விகள். நான் ஏன் மனுஷனை பார்க்கணும்? என் கூட பிறந்த சின்ன பிள்ளைகளை செத்து குவியும் போது நான் ஏன் பழைக்கணும்? நான் எதுக்கு இந்த ஊருக்கு வரணும்? பல கேள்விகள் என் கண்களை மறக்கும் போது ஏதோ ஒரு வெளிச்சம் விட்டு விட்டு வந்து போகும். அப்படி நான் பார்த்த வெளிச்சம் தான் அறிவியல், மனுஷனோட வரம். விண்வெளியிலிருந்து ஆழ்கடல் வரைக்கும் அழிக்கிறதுக்கு அபகரிக்கிறதுக்கு வீணாக்கிட்டு இருக்கிற நம்ம வரம். பயனை கொஞ்சம் முழுசா தெரிஞ்சுக்க. விட்டு விட்டு வர வெளிச்சம் தூண்டிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நடந்துட்டே இருந்தா ஏதோ ஒரு கட்டத்துல விட்டு போற வெளிச்சம் முழுசா தெரியுன்ற நம்பிக்கை. நான் எதையும் கிரேட்டர் குட்னு சொல்ல. நானும் ஏவுகணைகளை பரிமாறிக்கிற நாடுகள் திடீர்னு அன்பை பரிமாறிக்க சொல்லல. நான் யாரையும் எதையும் மாத்திக்க சொல்லல. அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நடக்கிறது எல்லாத்தையும் கையடக்கத்துல வேடிக்கை பார்த்துட்டு அப்பப்போ அனுதாபப்படுற இந்த உலகத்தை தொடர்ந்து அதே பொறுமையோட இந்த மாதிரி அறிவியலையும் சகிச்சுக்க சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமா தெரிகிற வெளிச்சம் முழுசா தெரிகிற வரைக்கும் இந்த உலகம் இருளா இருக்கிறவங்களுக்கு மாற்று உலகம் வெளிச்சம் தர வரைக்கும் நம்ம நடந்துட்டே இருக்கணும். நான் என்னைக்குமே உங்களுக்கு நண்பன் தான். ஆனா இதுக்கு மேல என்னால கூட இந்த பாதையில் நடக்க முடியாது. I'll always feel that you find me like that. விவேக், விவேக், விவேக்! அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள்.
hope that you have enjoyed Sange Murugan 2025 today. On behalf of the National University of Singapore Tamil Language Society and the Sange Murugan 2025 production crew, we would like to thank all of you for joining us this evening and fueling our passion for the Tamil language and arts. We are especially grateful to the families and friends of our production crew members for being supportive and accommodating. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரவையின் சங்கே முழக்க நாடகம் 2025க்கு வருகை அளித்து தமிழ் மொழிக்கும் கலைக்கும் ஆதரவளித்த உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. At this juncture, we would like to extend our deepest gratitude to our sponsors whose support was instrumental in staging this production. First and foremost, we would like to extend our heartfelt thanks to our key supporter, the Lee Kuan Yew Fund for Bilingualism, for funding this production. We would also like to express our sincere appreciation to the following organizations for their generous support: National Youth Council for awarding us the Changemaker Grant, Lee Foundation, Tamil Language Council TLC, Hindu Endowment Board, Singapore Indian Chamber for Commerce and Industry, Annual Student Union, Lisha, Nippon Paint, Vihas Beauty Parlor and Tailoring, Smart Walkie, Everstar, Polka, Springleaf, Spices and Curries, Machan's Kitchen, True Print, Palace Group of Companies, Alamat Restaurant, Davy, and Master Scan Engineering. We would also like to thank our donors, Mr. M. Mohanan, Dr. Paul Tambaya, Hindu Endowment Board, Mr. Ramesh Selvaraj, Chittiar Central Society, Mr. Yogesh Kandan, Mr. Jyoti Manikavaskam, Madam Meenachi Sabhavati, Dr. K. Jaya, Mr. Suraj Vasudevan, Abhinavi Popular Jewelers, Cheney Trading, Powers Delicacy, and our music partners Sun and Bloom Studios and media partners Momentum Vision and Shuffle Studios. We would also like to thank our alumni whose guidance and mentorship was pivotal in our journey. They are Mr. Pon Kumaran, Mr. Syed Ashokullah, Ms. Ramesh Venkat, Mr. Surya, Mr. Washim, Mr. Vinodan, Mr. Akhilesh Dayal, Mrs. Khalya Ganesan, Ms. Sanjana Rajendran, Mr. Rishi Varman, and many others who have been instrumental in our journey. பல மாசம் உழைப்புக்கு அப்புறம் இந்த நாடகம் மேடைய காரணமா இருந்த தயாரிப்பு குழுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தாம எப்படி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யுது? சங்கே முழுக்க 2025 அப்படின்ற கனவை நனவாக்க 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உழைச்சிருக்காங்க, வேலை பார்த்திருக்காங்க. நாங்க வெவ்வேறு குழுக்களா இந்த தயாரிப்பு உங்களுக்காக படைச்சிருக்கோம். இப்போ அந்த குழுக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துற நேரம். Over 150 students were involved in making Sange Murangu 2025 a reality today. We will list various scenes and it is now our pleasure to introduce to you these scenes. Firstly, the canvassing team led by Preeti Parni and Balaji Harishma. Preeti Parni and Balaji Harishma தலைமையில் வீரர்கள் குழு. Next we have the ticketing team led by Ed Mohanan. Ed Mohanan வழிநடத்திய துரித ticketing crew. Next, the publicity team led by Cynthia Manivandan. Cynthia Manivandan தலைமையில் Velvet crew.
would like to thank our light engineer, Mr. Elevator, and sound engineer, Mr. Raj.